நேத்ராவின் அஸ்திரம் நிகழ்ச்சியின் ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், வந்தனம். பாராளுமன்ற பொதுத் தேர்தலை நோக்கி தேசம் நகர்ந்து கொண்டிருக்கின்ற இக்கால தருவாயில் தேசிய ஐக்கிய முன்னணி சார்பில் எங்களோடு கலந்து சிறப்பிக்கின்றார் MN இக்ராம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம், வணக்கம். மிக முக்கியமான ஒரு தருணத்தில் அனைத்து அரசியல்வாதிகளும் பிரதிநிதிகளும் மிகவும் பரபரப்பாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் எமது நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளமைக்கு மிக்க நன்றி இக்ராம். நீங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர், தேசிய ரீதியிலான அமைப்பினுடைய தேசிய நிறைவேற்றுக்குழுவின் உறுப்பினர். அந்த வகையில் தற்பொழுது எல்லோரும் பொது தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினராக கூட உங்களுடைய பெயர் பிரேரிக்கப்பட்டிருப்பதாக இருக்கிறோம். அந்த வகையில் இந்த பொது தேர்தலை தேசிய மக்கள் சக்தி எப்படி பார்க்கிறது என்பதற்கு முன்னால் பலருக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது. எவ்வாறு ஜனதா விமுக்தி பெரமுன என்கின்ற மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தியாக பரிணமித்தது என்பது தொடர்பில் ஒரு வரலாற்று அறிமுகம் தேவைப்படுகிறது. அதனை செய்வதற்கு நீங்கள் பொருத்தம் என்று எண்ணுகிறேன். அந்த வகையில் உங்களிடம் அந்த கேள்வியை நாங்கள் தொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சந்தர்ப்பம் அளித்த நேத்ரா டிவிக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் நீங்கள் கேட்ட அந்த வினா பொதுவாக சமூக மட்டத்தில் சரியான தெளிவை பெற்றுக்கொள்ளாத ஒரு விடயமாக இதுவரையிலும் காணப்படுகின்றது. குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களுக்கு மத்தியில் தேசிய மக்கள் சக்தியின் உருவாக்கத்தை பற்றி சொல்வதாக இருந்தால், இந்த நாட்டினுடைய அரசியலின் சுருக்கமான ஒரு பின்னணியை நான் சொல்ல வேண்டும். 2009ஆம் ஆண்டு இந்த நாட்டை பீடித்திருந்த, இந்த நாட்டை அழுத்தி கொண்டிருந்த யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது. யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் இந்த நாட்டிலே 2 விடயங்கள் பேசுபொருளாக மாறின. ஒன்று ரீகன்சிலியேஷன், மீள் நல்லிணக்கம். அடுத்தது மத நல்லிணக்கம், கோஎக்ஸிஸ்டன். அதற்காக திணைக்களங்கள் கூட நிறுவப்பட்டன, பண ஒதுக்கீடுகள் கூட மேற்கொள்ளப்பட்டன. இந்த நாட்டை கட்டியெழுப்பலாம் என்று எல்லோருமே எதிர்பார்த்தோம், எல்லா சமூகங்களை சார்ந்தவர்களும். என்றாலும் அந்த கனவு நீண்ட நாள் பலிக்கவில்லை. அது மிக மோசமான நிலையை நோக்கி செல்ல எத்தனித்த போது முழு நாடும் ஒன்று சேர்ந்து 2015 ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது எங்களுக்கு தெரியும். ஒரு நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு முழு நாடும் சேர்ந்து முயற்சித்து கொண்டு வந்தது. என்றாலும் அது சுருக்கமாக சொல்வதாயிருந்தால் அது நல்லாட்சியாக அமையவில்லை, பொள்ளாட்சியாக மாறிவிட்டது. இந்த காலப்பகுதியில் சிங்கள, தமிழ், முஸ்லீம் சமூகங்களை சார்ந்த புத்திஜீவிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், முற்போக்கு அரசியல் சிந்தனை கொண்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை மீள கட்டியெழுப்புவது எப்படி என்று நாங்கள் சிந்தித்தோம். அந்த சிந்தித்ததன் விளைவுதான் உண்மையில் தேசிய மக்கள் சக்தி என்பது. JVP, அதாவது மக்கள் விடுதலை முன்னணி இதற்கான அத்திவாரத்தை இட்டிருந்தாலும் இந்த தேசிய மக்கள் சக்தியை உருவாக்கியது இந்த நாட்டிலே இருக்கின்ற சிங்கள, முஸ்லீம், தமிழ் புத்திஜீவிகள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தான் இதற்குரிய கலந்துரையாடல்களை மேற்கொண்டோம். அந்த கலந்துரையாடல்கள் ஆரம்பம் முதல் இருந்தவன் என்ற வகையில் அதனை மிக தெளிவாக சொல்ல முடியும். அந்த கலந்துரையாடல்களை மேற்கொண்டு 2019 ஆகஸ்ட் மாதம் அளவில் நாங்கள் இதனை மக்களுக்கு இதனை வெளிப்படுத்தினோம்.
சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி என்பது இந்த நாட்டு மக்களினுடைய ஒரு நாங்கள் அதனை உருவாக்கியது ஒரு அரசியல் கட்சியாக அல்ல, ஒரு மக்கள் இயக்கமாகத்தான் அது பரிணமிக்க வேண்டும் என்ற வகையில் தான் நாங்கள் அதனை உருவாக்கினோம். அதனை நீங்கள் இந்த கடந்த தேர்தல் கால செயற்பாடுகளில், அதற்கு முன்னே அதனுடைய செயற்பாடுகளில் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். இதில் மக்கள் விடுதலை முன்னணியை தவிர வேறு கட்சிகள் இருக்கின்றன, அரசியல் கட்சிகள். இதிலே அதாவது முற்போக்கு அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. அதாவது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அதாவது ஹெத்தே சன்சதய என்று சொல்லி, அதே மாதிரி மாற்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்று முற்போக்கான இடதுசாரி கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருக்கின்றன. கட்சிகள் மாத்திரமல்ல, கட்சிகள், சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சிகள். இதிலே எங்களை ஒரு 3 அல்லது 4 அரசியல் கட்சிகள், முற்போக்கு அரசியல் கட்சிகள் இருக்கின்றன ஜேவிபியோடு இணைந்த வகையில். அதே போன்று சிவில் அமைப்புகள் இதிலே காணப்படுகின்றன. அது இன்று தேசிய மக்கள் சக்தி இன்று அதாவது எல்லா துறை சார்ந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லோரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு கட்டமைப்பையும் இன்று பெற்றிருக்கின்றது. வைத்தியர்கள், அதே போன்று லோயர்ஸ், அதே போன்று இன்ஜினியர்ஸ், இந்த எல்லோருடையும் தொழிற்துறை சார்ந்தவர்களை ஒன்றிணைத்து ஒரு மக்கள் இயக்கமாக இன்று அது பரிணமித்திருக்கின்றது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் அதே நேரம் சொல்லுங்கள், நீங்கள் தொடரலாம். இக்ராம் தொடரலாம். நீங்கள் பொதுவாக அந்த கேட்ட கேள்விக்குள்ளால் இன்னொரு விடயம் உள்ளடங்கி இருக்கின்றது. அதாவது பொதுவாக அந்த கொலிஷன் வரக்குள்ள என்ற நாட்டில் இருக்கிற ஒரு சம்பிரதாயம்தான் பெரும்பாலும் அந்த அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் அவற்றுக்கிடையில் தான் அந்த கொலிஷன் அமைகின்றது. எங்கட இதில் நாங்கள் ஆரம்ப முதலிலே பேசி ஒன்று விடயம் தான், எங்கட கொலிஷன் மக்களோடு தான். அதாவது நாங்கள் ஒரு மக்கள் இயக்கம் என்ற வகையில் இதில் பொலிட்டிக்கல் ஒரு பார்ட், இது பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்ல, முழுக்க பொலிட்டிக்கல் சம்பிரதாயபூர்வமான பார்ட்டி அல்ல. எங்களுடைய இலக்கு இந்த நாட்டிலே ஒரு தேசிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவது, எல்லா துறை சார்ந்தும், பொருளாதாரம், அரசியல், கல்வி, சமூகம், கலாச்சாரம். அந்த வகையில் நாங்கள் முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொண்டது மக்களைத்தான். இந்த மக்களோடு சென்று கலந்துரையாடி அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அதாவது சிவில் சமூக அமைப்புகள், முற்போக்கான அந்த மக்கள் சார் அரசியல் கட்சிகள், இதெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் இதனை. உங்களோட கூட்டணியில் இருந்த கட்சிகளுள் தேசிய நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கமும் இருந்தது. இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்களா உங்களோடு கூட்டணியில்? என்றால் எங்களோடு அவர்கள் நான் நினைக்கின்றேன் 2019களில் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். என்றாலும் அவர்கள் எங்களுடைய செயற்பாடு நாங்கள் அதனை சிங்களத்தில் சொல்வது சாமூகிகத்து, நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் பயணிப்போம். எங்களோட இதுக்குள்ளால் ஈக்கிற ஆக்களுக்குள்ளால் நாங்கள் எம்ஓயு சைன் பண்ணுறது, இல்லாட்டி ஏதாவது நிபந்தனைகள் போடுவது, தேர்தல்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு நேஷனலிஸ்ட் தேவை அப்படின்ட்டு அந்த கதையாடல்கள் எங்களுடைய இந்த மக்கள் இயக்கத்துக்குள்ளால் இல்லை. இது அந்த வகையில் 2020 பொது தேர்தலின் போது அவர்கள் மிக தெளிவாக, அந்த சபையில் நானும் இருந்தேன், அவர்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் அதனை மிக தெளிவாக சொன்னோம். அப்படியான நிபந்தனைகள், அப்படியான கலாச்சாரம் எங்களுடைய இதுக்குள்ளால் இல்லை. ஆனால் நாங்கள் அவர்களை அதிலிருந்து வெளியேறுமாறு சொல்லவில்லை. அவர்கள் வேறு நிலைப்பாடு எடுத்து கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் டெலிஃபோன் சின்னத்தை ஆதரித்தார்கள். அதற்கு முன்னர் பொது தேர்தலிலும் கூட அவர்கள் 2020 மாறி அவர்கள் எஸ்ஜேபியோடு தான் இணைந்து போட்டியிட்டார். முஸ்லீம் காங்கிரஸோடு நிபந்தனைகளோடு இருந்து
எனவே இதற்குள்ளால் அந்த அந்த ஏற்கனவே இருக்கின்ற அந்த அரசியல் கலாச்சாரம் இல்லை. இந்த முறை நாங்கள் வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற போதிலும் கூட தேசிய பட்டியல் அங்கத்தவர்களை தெரிவு செய்யும் போதிலும் யாரும் நிபந்தனை விதிக்கவோ கேட்கவோ அப்படி இல்லை. இது ஏனென்றால் எங்களுடைய பயணம் வேறு, இலக்கு வேறு, எங்களுக்கு என்ற ஒரு கொள்கை இருக்கின்றது, திட்டம் இருக்கின்றது, அதில் தெளிவாக இருக்கின்றோம். அந்த வகையில் மக்களில் யாரும் எங்களோடு வந்து இணையலாம், செயற்படலாம். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட மக்களாக செயற்பட்டிருக்கின்றார்கள் பல இடங்களில். இப்பொழுது நாங்கள் அதனை அறிந்து வருகின்றோம். அதுதான் ஒரு மக்கள் இயக்கத்தினுடைய வெற்றி. எங்களுடைய கட்டமைப்புக்கு அப்பால் சென்று சிறுபான்மை சமூகங்களிலும் தான் பெரும்பான்மை சமூகம் தான் மக்களாக அவர்களாக ஒன்றிணைந்து இதனை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். உண்மையில் அது கடந்த ஜனாதிபதி தேர்தல் வெற்றி என்பது மக்களின் வெற்றி, இது எங்களுடைய கட்சியின் வெற்றி என்று நாங்கள் சொல்வதில்லை. நன்றி. அடுத்த சுற்றில் தொடரலாம். தற்பொழுது நமது கலையகத்திற்கு தேசிய ஐக்கிய முன்னணியினுடைய தலைவர் அசாத் சாலி அவர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாமினேஷன் பரபரப்பில் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சைன் பண்ணிட்டு வாரம். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இது ஒரு எல்லா கட்சிகளும் தடுமாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதில் யாரும் விதிவிலக்காக இருக்க முடியாது. அந்த வகையில் தற்பொழுது நீங்கள் நாமினேஷன் சைன் பண்ணியதாக சொல்கிறீர்கள். எந்த கட்சியில் நீங்கள் தற்பொழுது போட்டிருக்கிறீர்கள்? நேஷனல் யூனிட்டி அலையன்ஸ் வந்து நாங்கள் யூஎன்பியோட அலையன்ஸ் போட்டு ஸோ சிலிண்டர் சின்னத்தில் போட்டு சிலிண்டர் இந்த அமைப்பினுடைய எவ்வாறு அந்த கட்சியை அழைக்கிறார்கள் தற்பொழுது? அது அந்த யூஎன்பியோட அந்த போன தடவை தேர்தலில் அவங்க கேட்டாங்களே ஸ்வான் சிம்பிளில் அதே தான். பட் ஒன்லி த சிம்பிள். கூட்டமைப்புடைய பெயர் அதோட இட்ஸ் ஓகே. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டமைப்பு. தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை நான் நினைக்கின்றேன் மூன்றாவது மாற்று அணியாக அல்லது மூன்றாவது சக்தியாக தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய தலைமையிலான கூட்டமைப்பு தற்பொழுது நான் நினைக்கிறேன் ஆட்சியை தீர்மானிக்கின்ற விடயம் என்று வருகின்ற பொழுது உங்களுடைய கட்சியினுடைய வகிபாகம் மிகவும் லாபகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். நீங்கள் எடுத்த தீர்மானம், ஏன் இந்த கட்சியில் போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்தீர்கள்? எதிர்காலத்தில் உங்களுடைய கூட்டமைப்பினுடைய செயற்பாடுகளை பற்றி விளக்க முடியுமா? உண்மையிலே ஒரு தலைமத்துவம் என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டில் 6 தடவை பிரதம மந்திரி இருந்தவரால் இந்த நாட்டில் ஒரு கிரைசிஸ்ன்னு ஒன்று வந்த நேரத்தில் 69 லட்சம் வாக்கு எடுத்த கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு ஓடுற நேரத்தில் அதை எடுக்கிறதுக்கு உத்தரவு இருக்கல. சஜித்துக்கு கொடுத்தாலுமோ அன்றைக்கு கொடுத்தாலுமோ தாருக்கு கொடுத்தாலுமோ யாருமே எடுக்க வரலை, எடுக்க வரையும் இல்லை, எடுக்க செய்யும் தெரியாது என்ற ஒரு நிலைமை நாடு இருந்த நிலைமை. நாடு பங்களோத்தாவின் ஒரு நிலையில் அவர் அதை பாரம் எடுத்தார். அந்த பாரம் எடுத்து விதின் 6 months நாங்கள் பார்த்தோம் இந்த நாடு திரும்ப ஒரு பழைய லெவலுக்கே வந்து நாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த 2.5 வருஷத்தை அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த தேர்தலுக்கு அவர் போனார். ஆனால் மக்களுடைய ஆணை என்னன்னு சொன்னால் அது கோட்டாபீட பீரியட், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க இல்லாமல் என்று அந்த விருத்தியை அவங்க இந்த தடவை தேர்தலில் காட்டினாங்க. அதனால் 3க்கு இருந்தவங்க 42% வாக்கு எடுத்து ஆட்சியை அமைச்சாங்க. அது அவங்களுக்கு இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொடுக்கணும். இப்போ அவங்க அதை செஞ்சு ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன செய்யலும்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். அப்போ நாங்கள் இப்போ பார்க்குறோம் இந்த வந்த நாள்லேருந்து இன்றைக்கு மட்டும் பார்த்தா அந்த ரணில் விக்ரமசிங்க செஞ்சு கொண்டு போன வேலையை தான் செஞ்சு கொண்டு போகிறாங்க. இல்லாமல் IMFோட நெகோஷியேட் பண்ண மாட்டோம் சாக்கினோம் எல்லா கதையும் இன்றைக்கு இல்லை. இப்போ அதெல்லாம் அதே மாதிரி கண்டினியூ. இப்போ IMF டெலிகேஷன் வந்திருக்காங்க, 4 நாள் இருந்தாங்க. அவங்க என்ன போட்டாங்களோ கண்டிஷன் ரணில் விக்ரமசிங்கோட அதே கண்டிஷனில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் பேத்துக்கொண்டு இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு சைன் உண்டு. இப்போ நேரத்தோட தேர்தல் காலத்தில் சில தானே ஒன்றும் நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் பேச மாட்டோம், எங்களுக்கு IMF தேவையில்லைன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற நாட்டு சிச்சுவேஷனுக்கு தே ஹேவ் டு கோ வித் த ஃப்ளோ. அதனால் அவங்க அதை ஏற்றுக்கொண்டு பேத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இனி அது நான் நினைக்கிறேன்னு அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸாக தான் இருக்கணும்னு சொன்னால் தேர்தல் வந்திருக்கு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்திருக்கு. இதுக்குள்ளே எந்த ஒரு மாற்றத்தை கொண்டாலும் அது அவங்களுக்கு எஃபெக்ட் பண்ணுன்றதுனால அவங்க ரணில் விக்ரமசிங்க கொள்கையோடு அந்த பாலிசியோடு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இது எந்த விதமான அவங்களோட உண்மையான கலர்ஸ் எங்களுக்கு பார்க்கலாம். பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் அவங்களோட என்ன திட்டம் என்ன பிளான்ன்றதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா இருக்கும். இப்போ அவங்கள குறையும் செல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர் 3 பேர் தானே,
ஜனாதிபதியும் சேர்த்தா 3 பேர், அவர் இல்லாட்டி 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ 2 பேர் தான் அவ்வளோ கேபினெட்டையும் மேனேஜ் பண்ணணும், டிபார்ட்மெண்ட்டை பார்க்கணும், மினிஸ்ட்ரியை பார்க்கணும். ஸோ வி ஹேவ் டு கிவ் தெம் த டைம், ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கணும், டைமையும் கொடுக்கணும். பிகாஸ் தட் இஸ் த விஷ் ஆஃப் த பீப்புள். மக்களுடைய ஆணை அதுங்களுக்கு யாருக்குமே மாற்றலாமே. அதனால் வி ஹேவ் டு கிவ் தெம் த டைம். அந்த டைமை கொடுத்து பார்ப்போம். இப்போ பாராளுமன்ற தேர்தல் வரப்போல அது பார்ட்டியை விட இட் இஸ் இண்டிவிஜுவல்ஸ், ரைட்? இப்போ நாங்கள் பார்த்தோம்னா ஒரு வில்லேஜ் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த வில்லேஜில் வேலை செஞ்சவர் யார் என்ன செஞ்சார், அவர் எந்த பார்ட்டின்றதை பார்க்க மாட்டாங்க. அவர் நல்லமா அவர் இதாக அவருக்கு ஓட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் சும்மா ஒரு கேல்குலேஷன் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எடுத்த 42% எடுத்து பார்த்தா பார்லிமெண்ட்டில் இவங்களுக்கு எத்தனை மெம்பர்ஸ் வரணும்னா 120 வரணும். பட் அந்த 120 வராது. பிகாஸ் now it's going to be individuals. Then the party 113 எப்படி 113 120 எடுக்க அந்த எடுத்துக்க டோட்டலை வச்சு நீங்கள் பார்த்தா 120 சீட் எடுக்கணும். சரியா? அப்போ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அது எடுக்கலுமா என்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கேன்னு சொன்னால் இட் பிகம்ஸ் இண்டிவிஜுவல். பார்ட்டியை விட இட் வில் பி இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர். இப்போ எல்லா கட்சியிலையும் கல்லணி மிக்கிறான், திராடவன் மிக்கிறான், களவாண்டவன் நிற்கிறான், மறியல் போய்ட்டு வந்தவன் நிற்கிறான், இப்படி இருப்பாங்க தானே. இப்போ அதெல்லாம் ரிஜெக்ட் ஆகணும். இப்போ இருக்கிற சொசைட்டி வந்து தே வாண்ட் ஃப்ரெஷ் பீப்புள், தே வாண்ட் குட் பீப்புள், தே வாண்ட் ஜெனுவின் பீப்புள். அப்போ அப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிற ஒரு டைம் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மக்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை ஒழுங்காக யூஸ் பண்ணணும் இந்த தேர்தல் என்றே தான் எங்களோட விஷ். அதனால் நியூ ஃபேஸஸ் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வருவாங்க, நியூ ஐடியாஸோடு வருவாங்க, நாட்டை முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போகலுமான க்ரௌட் ஒன்று வரும். நீங்கள் ஆப்போசிஷனில் இருக்கிறீங்களா கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க, எங்கே இருந்தாலும் உங்களோட கண்ட்ரிபியூஷனை கொடுத்து நாட்டில் நல்ல ப்ரொபோசல்ஸை கொடுத்து யார் கவர்ன் பண்ணினாலும் அதை நல்ல ப்ரொபோசல்ஸை கொடுத்து நல்ல மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் எல்லா எம்பிடையும் ஒரு டியூட்டியாக மாறும். இந்த தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போட்டியிடுறார்களா? இல்லை. தேசிய பட்டியலில் அவருக்கு தேசிய பட்டியலில் வர சொல்லி மேலாண் கொண்டு தான் இருக்கிறாரு. நாளைக்கு விளங்கும். நீங்கள் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுங்க. கிளம்பும். நன்றி. ஒரு பாரிய ஒரு விடயத்தை சொன்னார். த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், எண்பிக்கும் பொறுப்பு. இந்த குறித்த பொது தேர்தலை நீங்கள் சந்தித்து முடித்தவுடன் நீங்கள் உங்களை நிரூபித்தாக வேண்டும். அதாவது தேசிய மக்கள் சக்தி நிரூபிக்க வேண்டும். அசாத் சாலி அவர்கள் குறிப்பிட்டது போல் நீங்கள் கௌரவ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கட்டமைத்த IMF அவர் நெகோஷியேட் பண்ணி, அதாவது பேச்சுவார்த்தைகள் நடாத்தி இந்த நாட்டை ஒரு சீரான நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு அவருடைய பங்களிப்பை தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் கூட அதற்கு நன்றி செலுத்தியிருந்தார். கரெக்ட். ஆகவே அந்த விதத்தில் இந்த IMF இல்லாமல், இந்த உலக வங்கி இல்லாமல், நீங்கள் சொல்லுகின்ற இடதுசாரி சிந்தனை முகாமில் இருந்து கொண்டு ஜனாதிபதி அவர்களால் இந்த நாட்டை கொண்டு செல்ல முடியும் என்று நம்புகிறீர்களா? உண்மையில் இந்த இடத்தில் அதாவது IMF-ஐ கொண்டு வந்தது, அதை நெகோஷியேட் பண்ணினது கடந்த ஜனாதிபதி என்று குறிப்பிட்டதை நான் மறுக்கின்றேன். எந்த அரச தலைவராக இருந்தாலும் ஒரு உலக ஒழுங்கின் அடிப்படையில் ஒரு நாடு கடன் சுமையினால் பேங்க்ரப்ட் ஆகிற டைமில் அது பொதுவாக உலகினுடைய உதவியை நாடியாகணும். அதற்கு இருக்கின்ற ஒரு பொதுவான பொறிமுறை தான் IMF என்பது. அதனை நோக்கி எங்களுடைய நாடு இதுதான் முதல் தடவை அல்ல, அப்படியானால் பல முறை சென்றிருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்ஷவுடைய காலத்தில் IMF வந்திருக்கலாம் தானே, ஆனால் அவர்கள் வரவில்லை. அதனை அவர் அதனை செய்து கொள்வதற்கு முன்னர் அவருக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடித்து அவர் ஆட்சியை கொண்டு செல்வதற்கு அவர் IMF நிராகரித்தும் இருந்தார். அவர் பேச்சளவில் சொல்லி இருக்கலாம், ஆனால் ஒரு உலக பொது நாங்கள் IMF-க்கு செல்வதில்லை என்று எங்கும் குறிப்பிடவில்லை.
ஐஎம்எஃப்க்கு செல்வதில்லை என்று எங்கும் குறிப்பிடவில்லை. ஐஎம்எஃப்பினுடைய அதனுடைய நிபந்தனைகளோடு நாங்கள் அந்த நிபந்தனைகளை நாட்டுக்கு பொருத்தமான வகையில் நாங்கள் அதனை நெகோசியேட் பண்ணி அதனை மீள் அமைத்து நாங்கள் அதனை கொண்டு செல்வோம் என்று தான் நாங்கள் சொன்னோம். அந்த வகையில் அதற்குரிய முதற்கட்ட வேலை ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்கள் ஆட்சி எடுத்து இப்பொழுதுதான் 2 வாரங்கள் கலந்திருக்கின்றன. எங்களுக்கு உலகிலே இருக்கின்ற மிகச்சிறிய கேபினட், அது சில நேரம் என்னத்தோட கிண்ண சாதனையாக கூட பதியப்பட முடியும். அந்த வகையில் அதை நாட்டை கொண்டு செல்வதற்கு ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த ஆரம்பகட்ட நடவடிக்கைகளிலே நீங்கள் பல விடயங்களை அவதானித்திருப்பீர்கள். உண்மையில் ஒரு நாடு கடன் எடுப்பது பிழை அல்ல, அது தவறு அல்ல, இன்னொரு பாசிசம் பாவம் அல்ல. ஆனால் அதனை எவ்வாறு கையாள்வது, அந்த கடன் எடுக்கின்ற பொழுது அந்த எடுக்கின்ற தரப்பினோடு நாங்கள் வைக்கின்ற அந்த நிபந்தனைகள் இவை கிளியராக இருக்க வேண்டும். அது எங்களுடைய நாட்டை நாங்கள் அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். அதே போன்று நீங்கள் கண்டிருப்பீர்கள், நாங்கள் எடுத்த இந்த 2 வாரங்களுக்குள்ளால் அதனை நாங்கள் முதலாவது ஜனாதிபதியினுடைய பதவியேற்பு நிகழ்விலிருந்தே சொல்லலாம். நாங்கள் சொன்னோம், இந்த நாட்டிலே அதாவது எப்படி கரப்ஷனை நாங்கள் ஒழிக்கணும், அதே மாதிரி வீண் விரயம் என்பது உண்மையில் ஒரு அரசு கொண்டு செல்லப்படுவது மக்கள் வரி பணத்தினால். இப்பொழுது எங்களுடைய சகோதரர் ஆசாத் சாலி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த பாராளுமன்ற தேர்தல் இண்டிவிஜுவல் பேஸாக அமையும் சொல்லி. ஆனால் நாங்கள் கணிக்கின்றோம் இதனுடைய கல்ச்சர், இந்த ஓட்டிங் கல்ச்சர் மாறும் சொல்லி. அது மாறி இருக்கின்றது என்பதனை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் கணித்திருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலில் முழு மக்களும் கட்சி பேதம் பாராமல், எங்களுக்கு அதற்கு முன்னர் இருந்தது எல்லோரும் எங்களை நையாண்டி பண்ணினார்கள் 3% என்று சொல்லி. ஜனாதிபதி தேர்தலில் 2019 எங்களுக்கு கிடைத்த வாக்குகளையும் ஜனாதிபதி தேர்தல் கடந்த 2024 கிடைத்த வாக்குகளையும் பார்க்கும்போது 1000 மடங்கால் 1000, 1500, 1800 மடங்குகளினால் எங்களுடைய வாக்குகள் மக்கள் ஆதரவு அதிகரித்திருக்கு. இதில் குறிப்பாக ஒரு நுணுக்கமான விடயம் இருக்கின்றது. சிறுபான்மையினர் வாழுகின்ற பிரதேசங்களில் தான் அதிக வீதத்தினால் எங்களுடைய வாக்கு அதிகரித்திருக்கின்றது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய வாக்கு வீதம் 2019 ஒப்பிடுகின்ற பொழுது 1969.9 மடங்கால் அதிகரித்திருக்கின்றது. அதனை நாங்கள் இலக்கத்தில் சொல்வதாக இருந்தால் 2019 1375 ஓட் தான் எங்களுக்கு கிடைச்சிருந்தது. 2024 27,086 ஓட்ஸ் யாழ்ப்பாணத்தில் கிடைத்திருக்கின்றது. அதே மாதிரி மன்னாரில் வன்னியில் அதற்கு அடுத்து பாருங்கள், 2019 1156 ஓட், 2024 21,412 ஓட். அப்படின்னா இந்த ஓட்டிங் கல்ச்சர் மாறிக்குது. சிறுபான்மை சமூகங்களுக்குள்ளால் தான் பெரும் வீதத்தில் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. உண்மையில் சிறுபான்மை சமூகங்களுக்குள்ளால் ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு, எங்களுடைய கட்டமைப்பு கீழ் நோக்கி போயிருக்கவில்லை ஜனாதிபதி தேர்தல். நாங்கள் கூட வடமாகாணத்திற்கு நான் கூட சென்று ஒர்க் பண்ணினேன். அந்த ஜனாதிபதி வடமாகாணத்திற்கு கிழக்கு மாகாணத்திற்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணினேன். அது காரணம் என்னென்றால் அந்த கட்டமைப்பை நாங்கள் கீழ் நோக்கி கொண்டு போக வேண்டும் என்று. ஆனால் எங்களோட கட்டமைப்புக்கு அங்கால மக்கள் அவர்களாக ஒன்றிணைந்து இந்த மாற்றத்தை விரும்பி இந்த மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதனை காண்போம். அந்த வகையில் இந்த பாராளுமன்ற தேர்தலும் நினைக்கின்றேன், அதாவது மக்கள் ஒரு மாற்றத்திற்காக வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் குறிப்பிட்டது போல் வடக்கு மாகாணத்தில் கணிசமான வாக்கு மடங்கில் அதிகரித்திருக்கிறது என்று சொல்கிறீர்கள். அந்த மக்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பின் மூலமாக இனப்பிரச்சினைக்கான தீர்வை நாடி நிற்கிறார்கள். இதுவரைக்கும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக ஒரு தெளிவான இதுதான் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம், இப்படித்தான் நாங்கள் இந்த இனப்பிரச்சினையை தீர்க்கப் போகிறோம் என்ற ஒரு வாக்குறுதி வழங்கப்படவில்லை என்கின்ற விமர்சனம் தேசிய மக்கள் சக்தி மீது தமிழ் தரப்புக்கு இருக்கிறது.
அதுக்கு உங்களுடைய விடை என்ன? நிச்சயமாக ஒரு நல்லதொரு கேள்வி, நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டிருக்கின்றீர்கள். நான் அறிந்த வகையில் பொதுவாக நான் சொல்வதாக இருந்தால், அதாவது ஒரு 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 கட்சியினுடைய தலைவர் தானாக முன்வந்து இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனைக்கு, இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாக்கின்ற வகையில் இந்த நாட்டை ஒன்றாக வைத்துக்கொண்டு எப்படி இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு தேடலாம் என்று ஒரு நூலை எழுதியது ஒரு, நான் நினைக்கிறேன், மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர். முதலில் இலங்கையில் ஒரு தேசிய இனப்பிரச்சனை இருக்கிறது என்பதை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ளுகின்றது. தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்கின்றது. இனப்பிரச்சனை இருக்கின்றது, ஒவ்வொரு சமூகத்திற்கும் உரிய அந்தந்த பிரச்சனை இருக்கின்றது என்பதனை நாங்கள் தெளிவாக ஏற்றுக்கொள்கின்றோம். என்றாலும் கடந்த காலங்களில் இந்த சிறுபான்மை சமூகங்கள், எண்ணிக்கை சிறுபான்மை சமூகங்கள், உண்மையில் நான் சிறுபான்மை என்ற சொல்லை பாவிப்பதற்கும் நான் இந்த நாட்டிலே நாங்கள் சிங்களம், முஸ்லீம், தமிழ் என்று நாங்கள் வாழுகின்றோம். நாங்கள் அதனை நாங்கள் இனரீதியாக கண்டு பிரிந்து இந்த நாட்டில் வாழ்வதற்கு அப்பால் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்குள்ளாலும் எப்போதும் பேசுகின்ற ஒரு விடயம்தான், நாங்கள் இலங்கை பிரஜைகள், நாங்கள் எங்களுடைய பெயரை வைக்கின்ற பொழுது கூட அந்த விடயத்தை கலந்துரையாடணும். ஜாத்திக ஜனபலவேகி, ஜாத்திக என்ற சொல் லாங்கிய ஜாத்திக, இலங்கை இனம் என்பதை காட்ட வேண்டும் என்று பேசினோம். உண்மையில் இனப்பிரச்சனைக்கான எங்கள் தீர்வு அதாவது 13 அல்லது சமஷ்டி என்ற அந்த சொற்களுக்கு அப்பால் சென்று இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த ஒவ்வொரு பிரஜையும், அவர் தமிழ் மொழியை பேசுபவராயிருக்கலாம், இந்து மதத்தை பின்பற்றுவராயிருக்கலாம், இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுவோராயிருக்கலாம், சிங்கள மொழியை பேசுவோராயிருக்கலாம், பௌத்த மதத்தை பின்பற்றுவோராயிருக்கலாம், சிங்கள மொழியை பேசுவோராயிருக்கலாம், இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுவோராயிருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த அத்தனை பிரஜைகளும் இந்த நாட்டில் சமமாக மதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்குரிய உரிமைகள் சமமாக கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்குரிய பிரச்சனைகள் எந்த டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடும் இல்லாமல். அரசியலமைப்பின் உறுப்புரை 9, அதாவது பௌத்தத்திற்கு த ஃபோர்மோஸ்ட் பிளேஸ் என்று அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இடம் வழங்கப்படும் என்பதை விஜிதேகர் அமைச்சர் அவர்களும் அண்மையில் பகிரங்கமாக சொல்லியிருந்தார். அவ்வாறானால் அது ஒரு, நீங்கள் சொல்லுகின்ற அந்த சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிராக இல்லையா? ஒரு மதத்திற்கு மாத்திரம் அதை வைத்துக் கொள்வது என்பது ஒரு மதத்திற்கு மட்டும் இந்த எங்களுடைய அரசியல் உறுப்புரிமையில் அந்த இது இருக்கின்றது, அதனை நாங்கள் பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்போ இருக்கின்ற அப்படியானால் நீங்கள் கூறிய அந்த முற்போக்கு, ஒரு சம அந்தஸ்து, அனைத்து இதில் முரண்படுகிறதா? இல்லை, அது எப்பயும் முரண்படாது. நாங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மையினர் நீங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றோம். இப்பொழுது இருக்கின்ற அரசியலமைப்பு பௌத்த மதத்திற்கு மாத்திரம் முக்கியத்துவம் வழங்குவதாக சொல்லுகிறது, அதிமுக்கியத்துவம் வழங்குவதாக, த ஃபோர்மோஸ்ட் பிளேஸ் என்று சொல்லுகிறது. அப்படியானால் அதனை அமைச்சர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்படியானால் நீங்கள் சொல்லுகின்ற சமத்துவ சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு என்ன? எதை சொல்லுவது? இந்த நாட்டிலே எல்லா மதத்துக்கும் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மதங்களுக்கும் அவர்களுக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைவருக்கும் அந்த மதத்தை பின்பற்ற. ஆனால் அமைச்சருடைய கருத்து அப்படி இல்லை. அமைச்சருடைய கருத்து, அதாவது இப்போது இருக்கின்ற அரசியலமைப்பில் இருக்கின்ற அந்த இதனை உறுப்புரிமையை நாங்கள் மதிக்கின்றோம். அதற்குரிய இடத்தை நாங்கள் அதற்குரிய இடத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். புதிய அரசியலமைப்பு அதனை தக்க வைத்துக் கொண்டு நாங்கள் புள்ளி கௌரவ் அசாத்சாலி அவர்களே, உண்மையில் இலங்கையில் ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது இருக்கின்ற அரசியலமைப்பில் சொல்லப்படுகின்ற பௌத்தத்திற்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இடம் வழங்கப்பட வேண்டும் என்பதை தாங்கள் பேணப்போவதாக அமைச்சர் சொல்லுகிறார். இந்த முரண்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இதான் நான் சொன்னேனே, இப்போ இதை எப்படி கொண்டாட போகிறாங்கன்றதை நான் சொன்ன மாதிரி பார்க்கணும். இப்போ அவங்க ஒரு டைமில் அவங்க 3 பேர் தான் நிற்கிறாங்க, 3 பேர் 3 கருத்து சொல்லலாம். இப்போ வந்திருக்க மெம்பரு கூட என்ன அவங்க செய்ய போகிறாங்கன்றது இன்னும் அவருக்கும் வெளிச்சமாக இல்லை. அவங்களோட மேனிஃபெஸ்டோ என்னன்னு, பார்லிமெண்ட் மேனிஃபெஸ்டோ என்ன அவுட் ஆகி இல்லை. அப்போ அந்த வந்தால் தான் எங்களுக்கு விளங்கும் வாட் இஸ் த நெக்ஸ்ட் மூவ். பார்லிமெண்ட்டுக்கு வந்த சீருக்கு பார்லிமெண்ட்டில் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும். யார் ஃபார்ம் பண்ண போகிறான்றது இன்னமும் தெரியா. கூட்டு 2-3 கட்சிகள் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் வரப்போகுதா, இல்லாட்டி இவங்க தனியாக ஒரு கவர்மெண்ட் அமைப்பாங்களான்றது இன்னும் ஒருத்தருக்கும் தெரியும்.
அது எப்படி போனாலும் அவங்கள்ட்ட லைன் ஆஃப் ஒர்க் இருக்கணுமே. இப்போ அவங்க எலெக்ஷன் நடத்தின நேரம் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் அவங்க டிக்ளேர் பண்ண மேனிஃபெஸ்டோ இருக்கு. அந்த மேனிஃபெஸ்டோட இன் லைன் போகணும் பார்லிமெண்ட் எலெக்ஷனும். அப்போ அதில் எல்லாரும் கண்ட்ராஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ சொன்னது இப்படி இருக்குது, இப்படி நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறீங்கன்னா இன்னும் ஒரு தெளிவு ஒருத்தருக்கும் இல்லை. ஸோ அந்த தெளிவு நீங்கள் கேட்குற மாதிரி மக்களும் கேட்பாங்க. இப்போ அதை அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவுட் பண்ணணும். பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் நடந்த மேனிஃபெஸ்டும் இதுக்கும் எந்த சேஞ்சும் இல்லை, நாங்கள் இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் இருந்தால் வி எடுக்கோ. அப்போ அப்படியே மெஜாரிட்டியை எடுத்து கேபினெட்டை ஃபார்ம் பண்ணி என்பிபி போவாங்கல்ல இந்த இருந்து சொன்னால் அப்போ நாங்கள் பார்க்கறக்கி இதில் யாருக்கு எந்த எஃபெக்ட் வருது, மைனாரிட்டிஸுக்கு ஒரு எஃபெக்ட் வருமா? இப்போ மைனாரிட்டியை பொறுத்த அளவில் மைனாரிட்டிஸுக்கு நிறைய எஃபெக்ட் இருந்துச்சு. மைனாரிட்டிஸ் சஃபர் பண்ணின மாதிரி இன்றைக்கு இலங்கையில் யாருமே சஃபர் பண்ணலை. அது தமிழாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் சஃபர் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ எல்லாத்துக்கும் தேவைப்பட்டுச்சு ஒரு சேஞ்ச். தட் சேஞ்சஸ் கம். அந்த சேஞ்சை வச்சு அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்றது தான் பார்க்கணும். தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ, இவங்க அந்த சேஞ்சை இப்போ பேச மாட்டாங்க. பிகாஸ் திஸ் இஸ் டூ ஏர்லி ரைட். அப்போ அவங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போகிறோம், இஃப் தே ஹேவ் அ குட் மெஜாரிட்டி or if they can manage and govern பண்ணேலும்னு சொன்னால் தான் அவங்களோட ஒரிஜினல் பாலிசியோடு வருவாங்க. அப்படி இல்லாட்டி they will go with the flow. ரைட்டா? வளமையான ஃபார்முலா. ஸோ அது கொண்டாடேலா, அதை பாஸ் பண்ணிக்கொள்ளேலா, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்துட்டா கம்ப்ளீட் சேஞ்ச். சம்மர் சால்ட் ஒன்று அடிச்சு they will put a change and then they have to go with that. ஸோ நாங்கள் எல்லாரும் என்ன செய்வோம்னா, what I always said was ரணில் விக்ரமசிங்க இந்த கிரைசிஸுக்கு பிறகு நாட்டை பாரம் எடுத்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு ட்ரிப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து என்ன சொன்னார், இந்த என்டையர் பார்லிமெண்ட் மஸ்ட் கம் டுகெதர் ஆஸ் ஒன். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆட்கள் புரிஞ்சு கொள்ளலை. அது எஸ்ஜேபி, விசேஷமாக எஸ்ஜேபி அவங்க ரிஃப்யூஸ் பண்ணாங்க. ரணில் விக்ரமசிங்க லீடர்ஷிப்பில் நாங்கள் இதை செய்ய மாட்டோம் என்ற அவங்க பிளண்ட்டாக சொல்லிட்டாங்க. அந்த நேரம் அவர் ஏன் சொன்னார்ன்னு சொன்னால், எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு ஒப்போசிஷன் இருக்காது, எல்லாருமே ஒரே வியூவில் வந்து இந்த நாட்டை மீட்டு எழுப்புறதுக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த வேலையை பார்க்கணுன்றது தான் அவருடைய இன்டென்ஷனாக இருந்துச்சு. அதை டோட்டலாகவே லாஸ்ட்டாக அவர் பண்ணுற நேரமும் கூட அதை ரிஃப்யூஸ் பண்ணினாங்க. அது ஒரு வரலாற்று தவறாக பார்க்குறீங்களா? டெஃபினெட்லி தட்ஸ் அ பிளேட்டன்ட் பிளண்டர். அந்த பிளண்டர் பண்ணினது வந்து யாருக்கும் மன்னிக்கலை இவங்களை. ரைட்டா? இப்போ இன்றைக்கு கூட இப்போ சஜித் பிரேமதாஸை வந்து 40 பேரோட பார்லிமெண்ட் வராரு, அதுக்கப்புறம் ஈக்கிறவன்லாம் அவரை விட்டு போகிறாங்க, ரைட்? அப்படின்னு சொன்னால் காரணம் இருக்கணும் தானே, வை? அதை மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1977 அதுக்கு முதல் இருந்த கவர்மெண்ட்ஸ் மாறி 5 வருஷம் 6 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் கவர்மெண்ட் வந்துச்சு. 77 வருஷம் டோட்டலி ஒயிட் வாஷ் டோட்டல் கம்ப்ளீட்லி டோட்டலாக வந்து 77 வந்து 5-6 மெஜாரிட்டி. ரைட்? அந்த 5-6 மெஜாரிட்டி கொடுத்தாங்க, பீப்புள் ஆர் சஃபரிங். ரைட்? ஸோ இந்த சஃபகேஷனுக்கு தான் எகேன்ஸ்டாக போனே. இப்போ இந்த தரக வந்த என்பிபிக்கு வந்த ஓட்டை பார்த்தா 300 தான் இவங்க கேம்பெயின். 300 சொல்லி போல அந்த யூத் வாரவங்க பார்க்குறாங்க, கொடுத்து தான் பார்ப்போமே. எக்ஸ்பெரிமெண்ட். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பாஸ் ஆகணுமே இவங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவங்க பாஸ் ஆகணும். ஏன் அந்த பாஸ் ஆகுற எப்படின்னு சொன்னால், யூ மஸ்ட் ஹேவ் த ரைட் பீப்புள் அட் த ரைட் பிளேஸ். ரைட்? இப்போ அங்கனே தான் மிச்சம் பார்ட்டிஸ்க்கு தே கோ ராங். ரைட்? இப்போ அந்த டிசிஷனை ஒழுங்காக எடுத்து ரைட் பீப்புள் ரைட் இடத்துல போடுவாங்கன்னு சொன்னால் மெஜாரிட்டி கிடைச்சி பார்லிமெண்ட்டில் கவர்மெண்ட் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணிக்கொள்ள இயலுமான நிலைமை வந்துட்டா, அதை செஞ்சிட்டாங்கன்னா எவ்ரி அதர் பார்ட்டி வில் ஃபால் இன் லைன் டு சப்போர்ட். பொலிட்டிக்ஸ் செஞ்ச காலம் போச்சு. நவ் எவ்ரிபடி ஹஸ் லேர்ன் தேர் லெசன். பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு அதை ஒப்போஸ் பண்ணி பேசிக்கொண்டு போயமே இல்லை. People have voted. People's mandate. Yes, you have, whether you like it or not. நீங்கள் சவ பில்லா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கொள்ள தான் வேணும். கரெக்ட்? அப்போ நீங்கள் அதில் வந்து what you have to think is not your party, is not your position, but to see that country is benefited. கண்ட்ரிக்கு என்ன நல்லது நடக்க போகுது இதால். ஸோ ஆல் கெட் டுகெதர். இப்போ நாங்கள் நார்த் ஈஸ்ட்டுக்கு இப்போ இவர் சொல்கிற மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் எங்களுக்கு ஓட் பண்ணிக்காங்க, எங்களே நம்பியிருக்கிறாங்க. எஸ், அப்போ அந்த நம்பிக்கைக்கு தக்கனுக்கு வேலை செய்யணுமே. இப்போ அடுத்த இப்போ இந்த நாட்டை பொறுத்த அளவில்
பிரசிடென்ஷியல் முடிஞ்சா பார்லிமெண்ட்ரியா ப்ரொவின்ஷியல் கவுன்சிலுக்கு லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு. இப்போ இது ரெண்டு உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட். திஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இது வந்து அந்த அந்த 2 வீக்ஸ்க்குள்ளே வந்த எலெக்ஷன் தானே. ஸோ இதில் உங்களுக்கு பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று இதாக்கல. பட் திஸ் இஸ் மோஸ்ட் க்ரூஷியல் எலெக்ஷன். உங்களுக்கு அது கிடைக்கும். அதுதான் உங்களோட டெஸ்டிங் கிரவுண்ட். அப்போ நீங்கள் அதில் பெர்ஃபார்ம் பண்ணினீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு மற்ற ரெண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அதுதான் ரெண்டு பேஸ். எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேஸ் தான் லோக்கல் கவர்மெண்ட்டும் ப்ரொவின்ஷியல் கவுன்சிலும். அப்போ அது ரெண்டில் மெஜாரிட்டி வேறுங்க சரி போச்சுன்னு சொன்னால் த என்டையர் சிஸ்டம் கேன் சேஞ்ச் எனி டைம். இப்போ நாங்கள் எதிர்பார்க்க கோட்டாபிக்கு ஓட் பண்ணுற நேரம் எப்படி போய் ஓட் பண்ணினாங்க, வெளில ஓட் பண்ணிட்டு வந்து கிரிபத்தின்டானோ, எலெக்ஷன் ரிசல்ட் சென்னத்தோடையும் கிரிபத்தின்டானோ, ரத்தியா போட்டானோ, அந்த ஆட்கள் எங்கே போனாங்க? ஸோ டோட்டல் லாஸ். பிகாஸ் பீப்புள் எக்ஸ்பெக்டட். நாங்கள் சொன்னோம் தானே பெட்ரோல் ஷெட்டில் பெட்ரோல் அடிக்கிறதானே வந்து யான் கவனமாக இருங்க மக்கள் கேட்கலே. ராஜபக்ச பேரே கொடுத்தாங்க. அவனும் நாட்டை களவாண்டிக்கான்னு தெரியுது. நாட்டை களவாண்டிக்கான்னு தெரியும். நான் அவங்களோட இன்கொயரியை வச்சு முடிக்கணும். எல்லாம் மெனிக்க ஆட்சியிட மெனிக்கு எல்லாம் டெல்சி ஆட்சியிட மெனிக்கெல்லாம் எங்கே போனேன்னு தெரியா. அங்கே வெளியூரில் சல்லிக்கினான், பிளேனில் கொண்டு வந்து தாக்கினான், அங்கே பிளேன்லேருந்து கல்யாணத்துக்கு இங்கே வந்தான். இது எல்லா ரெக்கார்டும் இருக்கல அதுக்கிட்டே. பட் நோபடி டேர் டு டேக் எனி ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் எடுப்பாடல்ல. அதனால இப்போ இதை பற்றி கூட பேசின என்பிபிக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அடுத்த எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதோட எல்லா இன்கொயரி வேணுங்கிற உங்களோட டபுள் கேப் ஃபுல்லாக ஃபைல்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபைலை ஒன்று எடுத்து சரி விதின் ஒரு நீங்கள் 2 months 3 months 6 months ஒரு டைம் ஃப்ரேமோட போட்டு இதுக்கேற்ற ஆட்கள் உங்கள்கிட்ட இருக்கி. உங்கள்கிட்ட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணுமா, உங்களுக்கு லாயர்ஸ் வேணுமா, உங்களுக்கு போலீஸ் ரிட்டையர்டு பெரியவன்லாம் இன்றைக்கி உங்களோட தான் இருக்கான். அந்த டீமை கூப்பிட்டு சரி ஒரு ப்ரைவேட்டாக இன்வெஸ்டிகேஷனை பண்ணி எது கேஸ் எடுக்கணுன்றதை செலக்ட் பண்ணி சரி மக்கள் மத்தியில் வந்து சொல்லணும். இங்கிட்ட ட்ரங்க் நிறைய இங்கிட்ட டிக்கி நிறைய ஃபைல்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபைல்ஸில் நாங்கள் எடுத்தோம், செலக்ட் பண்ணி எடுக்கலும். கேஸ் ஃபைல் பண்ண இயலுமான ஃபைல் 40 இல்லாட்டி 100 இல்லாட்டி 200. இதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் திஸ் கண்ட்ரி வில் ஃபால் இன் லைன். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சரி எங்கே சரி ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணத்தான் ஆகணும், அதுக்கு சென்டென்ஸ் பண்ணத்தான் ஆகணும். அங்கே இது தான் அடுத்த புதிய தலைமுறை வார பொலிட்டீஷியனுக்கு தெரியும் நாங்கள் இது உள்ள கை வைக்கக்கூடாது. பிகாஸ் தே லேர்ன்ட் எ லெசன். அவங்களோட ஃபோர்ஃபாதர்ஸ் செஞ்சது ஜாக்கினது இல்லாட்டி எல்லாம் வந்து இப்போ இருக்கிற வயசை பார்த்தீங்க சொன்னால் எல்லாம் 70 பிந்தியில் தான் இருக்கிறான். அப்போ உங்களோட இன்கொயரின்னு ஒரு 5 வருஷம் தள்ளி போச்சுன்னு சொன்னால் அவெல்லாம் செத்து இப்போ நீங்கள் இன்கொயர் பண்ண போல ஆளிக்க மாட்டான் இன்கொயர் பண்ணுறதுக்கு. அதனால் எங்கெங்கெல்லாம் ரிகவர் பண்ணிடுமா மஹிந்த ராஜபக்ச சாகும் போது செய்யணும் நிறைய வேலை. நாமல் ராஜபக்ச அவர்கள் உகண்டாவிலிருந்து அனைத்தையும் கொண்டு வாருங்கள்னு சொல்லிவிட்டாரே, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்லை அதுதான் சொல்கிறேனே. இப்போ இதை நாங்கள் சும்மா ஆட்கள்கிட்ட வாய் சொல்லல ஆக்ஷன் எடுக்கல தானே. யூ ப்ரூவ் சம் வேணும். ப்ரூவ் பண்ணணும் வந்து எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் உகாண்டாவில் சல்லி போட்டது, ஒரு பேங்க்கில் சுவிஸ் பேங்க்கில் சல்லி போட்டது, இதெல்லாம் பேச்சு தானே இருந்துச்சு. கடைசியில் ஒரு ஃபாரின் மினிஸ்டர் வந்து பேக்கை தூக்கி போனார் தானே, பேத்துட்டு வந்து ஒன்று நடக்கல. ரைட், ரவி கருணாநாயக்க பேக்கை தூக்கி கொண்டு போனார் தானே. போனதுக்கு என்ன? 0, ஒன்றுமே நடக்கலை. அப்போ இது எங்கெங்கே ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலுமோ யூ ஹேவ் டு ஆல்வேஸ் ஸ்பீக் வாட் யூ கேன் டூ. உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் பேசக்கூடாது. அப்போ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸோட எடுத்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் உடனே இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகணும். ரைட், மற்றது எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ரூவ் ஆகின நேரத்தில் நிப்பாட்டப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் கூட உங்களுக்கு 2-3 வீக்ஸ் போகாது அந்த ஆட்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. யூ ஆல்ரெடி டன் அண்ட் கேப்ட். அதை போய் ஸ்பெஷல் டீமை போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி இதெல்லாம் எடுத்தீங்கன்னா மக்களுக்குள்ள விளங்கும், எஸ் திஸ் இஸ் த கவர்மெண்ட் வி வாண்டட். சரிதானே, திஸ் இஸ் த கவர்மெண்ட் வி வாண்ட். அப்போ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்ஷன் மஸ்ட் பி டேக்கன். எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு சல்லி ரிகவர் பண்ணிடுமோ. எனக்கு நாடு வந்து பேங்க்ரப்ட் ஆகின காரணம் என்ன? ஸ்ரீலங்கா பேங்க்ரப்ட் ஆகிற நாடு ஒன்று இல்லையே. அப்போ இன்றைக்கு நீங்கள் தாரை போடாலும் சல்லி, பேப்பரை கொடுத்தாலும் சல்லி, சைன் பண்ணினாலும் சல்லி, எல்லாமே சல்லி, எல்லாமே பிரைப். அப்போ அது நிற்கணும். இட் மஸ்ட். ஒரு மனிதனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பேத்து ஒரு வேலையை செஞ்சுக்கும் வரையிலுமா? அவன் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே குறைஞ்ச ஒரு 10 தடவை போக்காட்டின் அவன்கிட்ட வேலை முடியல.
ஆனால் வெளிநாட்டில் போனால் 1 டெஸ்கில் கொடுத்தா அது அவ்வளோ இது ஒரு 1 ஹவரில் ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்ட் கைக்கு வந்து. இன்றைக்கி பிஓஐ கம்பெனி கூட நீங்கள் துபாய்க்குள்ளே போயிட்டீங்கன்னா ஃபார்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டீங்கன்னா சேம் டே ரெஜிஸ்ட்ரேஷன் லேண்ட் நீண்டு எல்லாம் கொடுத்து உங்களுக்கு எலக்ட்ரேஷன் கொடுத்து எல்லாம் கொடுத்து முடிக்கிறான். அப்போ இதை நாங்கள் கிளம்ப முனிசிபல் கவுன்சிலுக்குள்ளேயும் செய்கின்றோம். 1 டெஸ்க் ஆப்ரேஷன் உண்டு. கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் செய்கிறேன், டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பிஓஐக்குள்ளே செய்யுங்கன்னா இது ஒத்தனை செய்கிற வாக்கு இல்லை. ரைட். ஸோ நவ் யூ கேன் டூ இட். உங்களை கேள்வி கேட்க உத்தரவு இல்லை இப்போ. ரைட். ஸோ யூ ஸ்டார்ட், எங்கள் சார் இடத்துல லீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் அது நல்லதாக இருந்தால் உங்களுக்கு மற்ற 3 எலெக்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். நாட்டினுடைய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு இந்த ஊழல் தொடர்பாக அவருக்கு ஒரு தெளிவான செய்தி இருக்கிறது. அந்த செய்திக்கான ஆணையை அவர் பெற்றுவிட்டார். கூடையான ஆணையை பெற்றுவிட்டாருக்கு அது கூட பேசினையும் அவர் தான். அந்த நல்லெண்ணமும் அவருக்கு இருக்கிறது, இல்லாமல் பேசினதுனால he has to continue that. அதுதான் எனக்கு இம்பார்ட்டண்டான வேலை. ஸோ தென் யூ ஆர் ப்ரூவிங் சம்திங். நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணினா தான் மக்கள்கிட்ட கான்ஃபிடன்ஸ் உங்களை மேலே வரும். எஸ், யூ ஆர் டெலிவரிங் வாட் யூ செட். உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி. மீண்டும் கௌரவ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வகிபாகம் இந்த நாட்டுக்கு தேவைப்படும் என்று இன்னும் நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமா. See, that experience ஸ்ரீலங்காவில் ஒருத்தட்டையும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி என்பிபி கவர்மெண்ட் வந்த பிறகும் கூட இந்த வந்த டெலிகேஷனோ ஐஎம்எஃப்ஓ எல்லாம் நெவர் கேம் அண்ட் செட் இந்த 2.5 இயர்ஸில் மிஸ்டர் விக்ரமசிங்கே டிட் சம்திங் ராங்னு சொல்லலை. அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லாமல் இங்கே அவங்களோட நாங்கள் நெகோஷியேட் பண்ணதில் இப்படி பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, ஸோ வி ஆர் பிரிங்கிங் திஸ் டு யூ, நீங்கள் இதை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? எந்த ஒரு டெலிகேஷன்லையும் அப்படி நடக்கல. எல்லாருமே இக்ராம் கூறிய விஷயத்துக்கு நீங்கள் உங்களுடைய பதில் என்ன? அதாவது அது யாராக இருந்தாலும் அது ரணில் மாத்திரமல்ல, அனுரவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது உங்களுடைய பதிலா? அதான் சஜித்தவா அன்றைய அந்த கிரைசிஸ் இருக்கிற டைமில் எடுத்து இருந்தால் வி வுட் ஹேவ் பீன் ஹேப்பி. பிகாஸ் ரணில் விக்ரமசிங்கே தனி மனிதன். அந்த பார்லிமெண்ட் ஒரு எம்பியுமே இல்லை, அவரே நேஷனலிஸ்ட். அவரே நேஷனலிஸ்ட்ல வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள வராம இருந்தார் 8 மாசமா வராம இருந்தார். அதே ஒரு வெக்கத்துல வராம இருந்தாரு. கடைசியில் இந்த கிரைசிஸ் ஆக போப்பல we all forced him to go. நீங்க போங்க, இந்த நாட்டை எடுக்கணும்னு சொல்லி. அப்ப எடுக்கிற நேரமும் கூட நீங்க பார்த்துருப்பீங்க, பசில் ராஜபக்ச ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறாரு, ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் கால் பண்றாங்க இந்த கிரைசிஸ் டைம்ல. அப்ப அந்த கிரைசிஸ்ல என்ன நடக்குது? ரணில் விக்ரமசிங்கே சொல்றாரு ஐஎம்எஃப்க்கு போகணும், அந்த அந்த ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ். அப்போ ஐஎம்எஃப்குள்ளே பேர்த்து நெகோஷியேட் பண்ணி ஒரு எக்ரிமெண்ட்டும் அடிச்சு இருந்து கூட அதை சொல்லலை. ஆனால் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியும் ஐஎம்எஃப்பும் தே கெப்ட் ரணில் விக்ரமசிங்கே போஸ்டட். He got the copy. He got the copy மட்டுமே இல்லை, he was told everything because they knew this is one person who can take the country forward. இவருக்கு மட்டும்தான் எலிமெண்டரி தானே. இல்லாட்டி இது மற்ற சஜித் பிரேமதாசைக்கு கால் பண்ணி கொடுக்கேஞ்சி, என்பிபிக்கு கால் பண்ணி கொடுக்கேஞ்சி அவங்க செய்யலை. முக்கியமான விடயம், இது சுவாரஸ்யமான விடயம் கூட. அப்போ எல்லா வேர்ல்ட் லீடர்ஸும் கண்டக்ட் பண்ணாங்க ரணில் தான். ரணில் போய் பேசின அவ்வளோ பேரும் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். எங்களுக்கு தின்னு இல்லாமல் இருக்கிற ஒரு காலத்தில், கேஸ் இல்லாமல் இருக்கிற காலத்தில், ஆக we were totally down, totally bankrupt country. உடனே ஷேக் ஹசீனா $400 million கொடுக்குறா. we have to appreciate. இன்னைக்கு அவள் இல்லாட்டிமோ இல்லாட்டிமோ we as a country has to appreciate that initiative. நன்றி கடன் இருக்கு. ரைட். அவள் உடனே $400 million கொடுத்தா. அதுக்கப்புறம் கேம்பெயின் எப்படி போனா, சல்லி கண்ணுவா நான் ரட்டை இவரை கண்ணுவா நய கண்ணுவா கேவான்னு சரி. உங்களுக்கு தெரியுமா அந்த $400 million ரிட்டர்ன் பண்ணியாச்சு ரணில் பீரியட்லி. அந்த இந்தியாவில் $120 million இருந்துச்சு, அதையும் கொடுத்தாச்சு. ஐஎம்எஃப் பேமெண்ட்லாம் அப் டு $5 billion கெட்டி இருந்துச்சு தானே. அப்போ அந்த 2 இயர்ஸ்க்குள்ள அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடந்து தான் இருந்துச்சு. அப்போ எங்கே சரி ஒரு பேங்கால் சொல்லலையே உங்களோட பேமெண்ட் லேட் பேமெண்ட் ஆகி நீங்கள் பே பண்ணிடலேன்னு இன்ன வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் அனுகுமாரே சரி வந்துச்சா? இல்லை. அப் டு நவ் இட் ஹஸ் கோன் ஸ்மூத். அப்போ அந்த போகிற ஸ்மூத்தில் தான் நீங்களும் கையை போடுறீங்க. நீங்களும் ஸ்மூத்தாக அதே கண்டினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ரி பண்ணி யூ ஆர் கோயிங் இன் டேர்ம்ஸ் வித் த நியூ செட்டப். அப்போ இது தான் இம்பார்ட்டன்ட்.
ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை பாரம் எடுக்கிறது கஷ்டமான வேலை இருந்தாலும் அதை அட்மினிஸ்டர் பண்ணி அதை ஸ்மூத்தாக அவரோட வெல்பாலமில் நீங்களும் போகிறீங்க. இப்போ ரணில்கிட்ட வெல்பாலத்தில் தான் போகிறீங்க, நீங்கள் கிணத்துக்குள்ளே போகல, இல்லை நீங்கள் பாலத்துக்கு ஒசையால போகவே இல்லை. ரணில்கிட்ட வெல்பாலத்தில் இப்போ நீங்கள் பேத்து கொண்டிருக்கிறீங்க, அது நாங்கள் சந்தோஷம். We appreciate it because that is the right path. ஒரு தேசமாக நாம் கட்டி ஒரு தேசமாக பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. கேம்பெயின் பண்ணுற நேரத்தில் நாங்கள் எதையும் பேசலாம். பட் ஒன்ஸ் யூ கம் டு கன்சென்சஸ் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்த போகிறோம், இட் இஸ் ஒன் கண்ட்ரி, ஸ்ரீலங்கா. வி ஆல் ஸ்ரீலங்கன்ஸ். இதில் வந்து கூட நாங்கள் எங்களோட பார்ட்டி பாலிடிக்ஸில் பார்லிமெண்ட்டுக்குள்ளே பண்ணணும். அவுட் டு பில்ட் திஸ் நேஷன். இந்த நாட்டை எப்படி கெட்டி எழுப்புறேன். இப்பொழுது பாராளுமன்றத்தில் கஜு சாப்பிட்ட பணம் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கஜு திண்ட இல்லை முனிசிபல் கவுன்சிலில் ரோசி சேனாநாயக திண்ட கஜு தான் பேசுகிறாங்க. இப்போ அதுதான் இப்போ இந்த நாள் நியூஸாக இருந்துச்சு. ஸோ வாட் எவர் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி இந்த வெல்ஃபேர் மிஷர்ஸ் எல்லாத்தையும் உண்மையிலே குறைக்கணும். ரைட்? இப்போ நாங்கள் எம்பி ஒன்றுக்கு ஒரு வெஹிக்கிளுக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு ஃபியூல்னு கொடுக்குறோமே, அதை மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்த போகிறோம். ஒரு மினிஸ்டராக இருந்தாலும் அவருக்கு வார கெஸ்ட் மாற என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மீத்தா கூட லிமிட்டு கொடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. 10 வருஷத்துக்கு போகிறோம் மொத்தம் செல்ல மாட்டேன், இவ்வளோ கஜு திண்டாரு, இவ்வளோ சீஸ் தின்னு சொல்லி. இப்போ இந்த சீஸும் கஜுவும் தானே இந்த நாட்டில் இப்போ இஷ்யூவாக போகுது. கலம்பர் கவுன்சிலில் இவ்வளோ லட்சக்கணக்கில் சீஸ் திண்டிக்குன்னு சொல்லி. அப்போ அந்த இஷ்யூஸ் எல்லாம் வராது. ஸோ அதை மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு கன்சென்ஸுக்குள்ளே வந்து ஈச் பர்சன் இவ்வளோ தான் லிமிட். when you are a minister, this is your limit. டிரைவரா இப்போ ப்ரொவின்ஷியல் கவுன்சிலுக்கு நாங்கள் கவர்னராக போன நேரம் எங்களோட டிரைவர்ஸ் மாற ரைட் அவங்களோட பேமெண்ட்டை கூட கொடுக்கணும். சில டிரைவர்ஸுக்கு நாங்கள் பேமெண்ட் கொடுக்கணும். அப்போ என்னத்துக்கு எங்களுக்கு அது ஒஃபிஷியலான வெஹிக்கிளுக்கு ஒரு டிரைவர் இருந்தால் போதும் தானே, தட் த கவுன்சில் கேன் பே. அப்போ அதில் கூட இப்படி நீ உங்களே கொண்டு வந்து 5 மணிக்கு விட்டுருவான்ட்டு அவன் பேர் 8 மணிக்கு போனபடி தான் சைன் பண்ணுவான். இது இங்கே தான் கரப்ஷன் இன்னைக்கு. ரைட்? இங்கே 2 hours 3 hours. அப்போ நாங்கள் மெஷினை போடுறோம். மெஷின் என்ன செய்வான், அவன் ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்காமல் பேத்துருவான். பேத்துட்டு அவன் எங்களே ட்ராப் பண்ணிவிட்டு அவன்கிட்ட தேவையான வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டு அவன் ஆஃபீஸில் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு போவான் தானே. அப்போ எத்தனை அவர் அவனுக்கு ஓட்டி போடும். வாட் எவர் டைம் தட் ஹி கோஸ் அண்ட் புட்ஸ் ஹிஸ் ஃபிங்கர் பிரிண்ட் தான் போகும். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குகிற கரப்ஷன்ஸ். இதெல்லாம் எப்போ செய்திருக்க வேண்டிய எப்பயோ செய்ய வேண்டிய விஷயம். நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இன்னமும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க விட்றாங்க. இல்லை அதே முன்னே அரசாங்கம் அதை யோசிக்கவில்லை. இல்லை எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்தால் இந்த நாட்டில் ஒரு ட்ரேட் யூனியன் வந்துடுது தானே. அவங்க தானே இந்த நாட்டில் பிரச்சனையே. நோ, நாங்கள் தம்பி இம்ப்ரெஷன் வைக்க மாட்டோம். இப்போ எத்தனை டிபார்ட்மெண்ட் ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் கூட இன்னும் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஏழாயிரம் சொல்லி கொண்டிருக்காங்க தானே. அப்போ அப்படியே இல்லை, ஒரு நாட்டில் ஒரு சட்டமாக பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே ஒரு சட்டமாக கொண்டுட்டா யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் இட். யாருக்கும் ஒப்போஸ் பண்ணிடலாம். பட் அதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறீங்க. நீங்கள் வார நேரத்தை போடுங்க தம்பியோ, நீங்கள் போகிற நேரத்தை போட்டு போங்க. தென் யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங்னு சொல்லி. அப்போ அதில் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் என்னத்துக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பவருக்கு வந்துருக்கு என்ன செய்கிறோம், எல்லாம் கோட்டாவை கொடுத்து ஜாப்ஸை கொடுத்துட்றோம். அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 100 பேர் தேவையான இடத்துல 400 பேர் சும்மா இது குடிக்கிறான். அப்போ நாடு பங்களத்தான் வாமிக்குமா? ஓவர் ஸ்டாஃப். அது வி சி எவ்ரிவேர். ரைட்? அப்போ நீங்கள் போய் உங்களோட 8:30 நீங்கள் ஆஃபீஸுக்கு போங்களே, ஒருத்தன் சார் டேபிள் நிற்கிறான்னு பாருங்க, ஒருத்தரும் இல்லை. அப்போ 8:30 தான் வாரே சீப்பை எடுத்துக்கொண்டு போயதுக்காக கண்ணாடியை பார்த்து வாரே கீவி மேக்கப் பண்ணி டீயை குடித்து பிரேக்ஃபாஸ்ட்டை தின்ட்டு 10 மணிக்கு வந்து டேபிளுக்கு போகல. யோர் டைம் இஸ் லாஸ்ட். குட் டைம் ஆஃப் த கண்ட்ரி இஸ் லாஸ்ட். அது ஏலா 8:30 ஸ்டார்ட் பண்ணணும்டா, 8:30 ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்போ கொண்டாங்க சட்டம் கொண்டாங்க 8:30 நேஷனல் ஆந்தம் படிக்கணும். நேஷனல் எவ்வளோ நாளைக்கு எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடக்குது, கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் தட்ஸ் ஃபோர்காட்டன். அப்படியே இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஸ்கூல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அந்த பிள்ளை இப்போ கிரேட் 1க்கு நாங்கள் பிள்ளைய கொண்டு போய் போடுறோம். வென் ஷீ இஸ் 5 years or 4 years, 4.5 years 5 years. ஃபர்ஸ்ட் மொண்டசரியில் கிரேட் 1க்கு ஸ்டார்ட் பண்ணது 5 years ஆகணும். அப்போ அந்த 5 years பிள்ளையிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை ஒழுங்காக டிசிப்ளினை கூட எங்கே எப்படி நீ ஊற்றியே போடணும், எங்கே நீ போடணுன்றதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா அந்த பிள்ளைக்கு அதுக்கப்புறம் அவனோட வீட்டில் சரி ஒரு பேப்பர் காட்டலாம், டக்குன்னு கொண்டு போய் போட இடத்துல போடுவான். அதுதான் ட்ரைனிங். பேசிக்காக நாங்கள் கொடுக்கணும். இது பேசிக் எப்படி சொன்னால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேசிக் பிளான் ஃபார் த கண்ட்ரி.
இதுதான் இம்ப்ளிமெண்ட்டுங்க. அது எந்த காலத்தில் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் எமெண்ட் பண்ணி இல்லாத மாதிரி கொண்டு வந்துடுவோம். இது 2/3 அதுக்கு தான் வைக்கணும். அதுதான் வைக்கணும். அப்போ வச்சுட்டா தென் தட் இஸ் த எஜுகேஷன் தட் யூ கிவ். தென் ஸ்கூல்ஸில் இப்போ பாருங்கள் சூசைட் ரேட். இப்போ இன்றைக்கி கூட லாஸ்ட் வீக்குள்ளே ஒரு புள்ள லோட்டஸ் டவர்லேருந்து பாயுது. அப்போ அந்த புள்ள உடனே சாகுது. அப்போ அந்த புள்ள டிப்ரெஷன் ஆகும். வாப்பா சொல்கிறாரு, வாப்பா வென்ட் டு த சீன்ஸு திஸ் சைல்ட் வாஸ் வித் டிப்ரெஷன். அதே ஸ்கூலில் இன்னும் 2 பிள்ளைகளும் செத்து தான் இருக்குது. அப்போ இது 3வது புள்ள. அப்போ நாங்கள் என்ன செஞ்சு குடிக்கிறோம்? நாங்கள் அந்த கிளாஸில் இருக்கிற மற்ற பிள்ளைகளை எடுத்து டாக்டர்ஸ் மாட்ட போட்டு செக் பண்ணினோமா உங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ் எப்படின்னு சொல்லி? இல்லை. ஏன் திஸ் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் தட் வி ஆர் டூயிங். திஸ் டஸ் நாட் கம்ஸ் அண்டர் த எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. இதனால் அந்த காலத்துலேயும் சொல்லிக்கணும் வாரம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் வராதது ஒரு பெரிய ஒரு தவறு. மானிட்டர் பண்ண ஒரு ஆள் இல்லை. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ஸ்கூல்ஸ் ஒத்தருமே இல்லை. நோபடி நோஸ். தார் டீச்சர் அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களுக்கு பிள்ளைய படித்து கொடுக்கணுமா, டீச்சரோட பேக்ரவுண்ட் என்ன, டீச்சர்ட என்ன கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, டீச்சரோட பிஹேவியர் எப்படி. இப்போ மிக்ஸ் ஸ்கூல் ஒரு நேஷனல் ஃப்ரேம் ஒர்க் இல்லை. தென் தேர் இஸ் ஆல்சோ அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு வரப்போல அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கோடெல்லாம் இல்லை. அப்போ இதெல்லாம் இருக்கணும். வாட் இஸ் த கேள்வி, வாட் இஸ் த எஜுகேஷன், வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன், வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணினாங்கண்டா ஸ்ரீலங்காக்குள்ள இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடும். கொண்டே பாருங்கள் ஹிப்பியமாக வச்சுக்கி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்மாக விளங்குதா? அப்போ அது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் மட்டும் எழும். அடுத்த சுற்றில் நாம் தொடரலாம். வாய்ப்பை இக்ராம் அசாத் சாலி அவர்கள் சொன்ன விடயம், குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வகிபாகம் தொடர்பில் அவர் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமை என்கின்ற அடுத்த பொது தேர்தலுக்கு பின்னர் கூட அவர் தேவைப்படலாம் என்கின்ற ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார். உங்கள் அதற்கான பதில்? உண்மையில் முதலில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. 76 வருடம் இந்த நாட்டை சீரழித்த அந்த முறைமைக்குள்ளால் இருந்த அந்த முறைமைக்குள்ளால் கட்டி பிறண்டு அதற்குள்ளாலே இருந்த சகோதரர் அசாத் சாலி அவர்கள் இந்த முறைமையை சீர்திருத்த வேண்டும் என்று பேசுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையில் அந்த இடத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்குத்தான் அவர்கள் அந்த பொறுப்பை கொடுத்தார்கள், வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. அதை நாங்கள் பல இடங்களிலே நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். அந்த பாராளுமன்றத்திலே ஜனாதிபதியை தெரிவு செய்கிற போட்டி நடந்தபோது நாங்கள் போட்டியிட்டோம். அதில் எங்களுக்கு 3 வாக்குகள் தான் கிடைத்தது. எல்லோரும் தயாராக இருந்திருந்தால் அதனை தந்திருக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கவில்லை. அது நடந்த விடயம் என்னவென்றால், அந்த ராஜபக்சக்களை காப்பாற்றி அவர்களை அந்த இடத்திலிருந்து காப்பாற்றி அவர்களுக்கு மீண்டும் பிராணவாயு கொடுத்து அவர்களை உயிர்ப்பித்து விடுவதற்கான ஒரே ஒரு மாற்று தீர்வு ரணில் விக்ரமசிங்கவாக இருந்தார். உண்மையில் அவர் நாட்டை இருந்த நிலைமையிலிருந்து கட்டி எழுப்பினார் என்பதனை விட நாடு பேங்க் கிரப்ட் என்று அங்கு பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்படின்னா கடனை நாங்கள் திருப்பி செலுத்த இயலாது. அப்போ கடன் திருப்பி செலுத்தப்படுவதில்லை. அப்பொழுது என்ன நாட்டிலே இருக்கின்ற அந்த இது மீதமாகும். அதனை வைத்து நாட்டை ஓட்டி கொண்டிருந்தார். உண்மையில் அவர் 76 வருடங்களாக இருந்த அந்த முறைமைக்குள்ளாலே இருந்தாரே ஒழிய அதிலிருந்து வெளிவருவதற்கு சிந்திக்கவில்லை. நாங்கள் அந்த வழியில் செல்வதில்லை. நாங்கள் வந்த முதல் நாளிலிருந்தே நாங்கள் சொன்னோம், எப்படி கரப்ஷன், எப்படி ஊழல், எப்படி இந்த விடயங்கள் எல்லாம் நாட்டை குட்டிச்சோராக்கியதோ அதே போன்று வீண் விரயமும். ஜனாதிபதி பதவியேற்ற அந்த நிகழ்வு, அந்த தினம் மிகவும் எளிமையாக அது அந்த இதிலே நாங்கள் மாத்திரம்தான் இருந்தோம். நாங்கள் எங்களுடைய அந்த இதில் இருந்த எக்ஸிகூட்டிவ் கமிட்டி இவங்க மாத்திரம் சாதாரண மக்கள். இந்த நாட்டை நாங்கள் இல்லாவிட்டால் இந்த நாடு இல்லை,
நான் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக நான் அதனை பார்க்கிறேன். இந்த நாங்கள் இல்லாவிட்டால் இந்த நாடு இல்லை, இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று இந்த நாட்டின் மண்ணை முத்தமிட்டவர்கள் எவரும் அங்கே இருக்கவில்லை. சாதாரண மக்கள் அங்கிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு நடந்த விடயங்கள், இதுவரை இந்த 2 கிழமைக்குள்ளால் நடந்த விடயங்களை நீங்கள் அவதானியுங்கள். நாங்கள் ரணில் விக்ரமசிங்க சென்ற அந்த வழியில் அல்ல, நாங்கள் ஒரு முறைமை மாற்றத்துக்குள்ளால் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த இதற்கு முன்னர் ஆட்சி மாறுகின்ற பொழுது அப்படி வாகனங்களை கொண்டு வந்து ஒப்படைப்பது, இந்த மாதிரியான விடயங்கள் ஒப்படைப்பது என்பது இந்த மாதிரியாக இப்படி பெரிய வகையில் எனக்கு சந்தர்ப்பத்தை நான் அவரை தாராளமாக அவர் சந்தர்ப்பத்தை எடுத்திருந்தார் நான் நினைக்கின்றேன். இது ஒரு வித்தியாசமான எல்லோராலும் உணரப்பட்ட, நான் நினைக்கிறேன் பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில் வாழுகின்றவன்ற வகையில் அவர்கள் கூட, மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் கூட அதனை கண்டுவிட்டு இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது, இவ்வளவு காலமும் இவர்கள் எங்களுடைய வரிப்பணத்தை இவ்வாறெல்லாம் வீண் விரயம் செய்திருக்கின்றார்களே என்று கதைக்க தொடங்கினார்கள். அடுத்த பாராளுமன்றத்தில் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே கொடுத்த அந்த கட்சிகளுக்கு நாங்கள் கொடுக்க போவதில்லை என்றெல்லாம் அவர்கள் கதைக்க தொடங்கினார்கள். அதே போன்று எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதாவது இந்த சிறு கால பகுதிக்குள்ளாலே நாங்கள் முன்னெடுத்த நடவடிக்கைகள், நாங்கள் அமைச்சுகளுக்கு செயலாளர்களை நியமித்தது, அதே போன்று நாங்கள் ஆளுநர்களை நியமித்தது, இந்த விடயங்கள் எல்லாம் அந்த அரசியலுக்கு அப்பால் அந்த இடங்களுக்கு திறமையான பெரும்பாலும் அதாவது 100% இந்த எங்களுக்கு இருக்கின்ற இந்த காலப்பகுதிக்குள்ளால் செய்து கொள்ள முடியாது. பெரும்பாலும் அதற்குரிய 8 நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். அதே போன்று இந்த இடத்திலே கூறப்பட்டது, நாங்கள் ஊழல் நடந்ததாக சொன்னோம், களவு நடந்ததாக சொன்னோம், அதனையெல்லாம் நாங்கள் விசாரிக்க வேண்டும். நிச்சயமாக அது நடக்கும். அதற்குத்தான் நாங்கள் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை எங்களுக்கு தருமாறு நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். நிச்சயம் இது ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த ஜனாதிபதியை பலப்படுத்துகின்ற வகையில் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். நிச்சயமாக அது கிடைக்கும் என்பதனை அந்த ஜனாதிபதி தேர்தலும் அதற்கு பிற்பாடு வந்த அந்த மக்களுடைய அவர்களுடைய பிரதிபலிப்புகளும் அது எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக அதெல்லாம் யாரும் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக படிப்படியாக இந்த நாட்டில் நடந்த அனைத்து ஊழல்களும், இந்த நாட்டில் நடந்த அனைத்து பிரச்சனைகளும் சம்பந்தமாக உரிய விசாரணை, அது அரசியல் தலையீடுகள் இல்லாமல் நாட்டினுடைய முறைமைக்குள்ளால், நீதித்துறைக்குள்ளால் அந்த விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்று அதற்குரிய தீர்வுகள் உரிய காலப்பகுதியில் உரியவர்களுக்கு வழங்கப்படும். அதற்குரிய முதலீடுகள் எடுக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. நாமல் ராஜபக்ஷ மிக தெளிவாக அவர் சேலஞ்ச் பண்ணுகிறார். உகண்டாவில் நாங்கள் வைத்திருக்கிற பணத்தை உடனடியாக கொண்டு வருமாறு. இதுவரைக்கும் தேசிய மக்கள் சக்தியிடமிருந்து அதற்கான பதில் வரவில்லை. அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இன்னும் 2 கிழமை தான் அதனை எங்களுக்கு தெரிய அவர் கொண்டு போய்த்து வச்சிக்கிறார் என்ற மாதிரி எல்லாம் அவர் கலவைக்குது. அப்படியல்ல, அதுக்கு உரிய முறையில் நீதித்துறையில் விசாரணைகள் இடம்பெற்று உரிய முறையில் அந்த எல்லா விடயம், களவு மாத்திரமல்ல, ஊழல்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இடம்பெற்ற அரசியல் படுகொலைகள் கூட அனைத்து விடயங்களுக்கும் உரிய விசாரணைகள் நடந்து உரிய தீர்வுகள் கொடுக்கப்படும். அடுத்தது நாங்கள் மிக தெளிவாகத்தான் இருக்கின்றோம். எங்களுடைய கொள்கைகள், நான் கூட இந்த இடத்தில் எதுவும் தெளிவில்லாமல் இந்த இடத்திற்கு வரவில்லை. ஏனைய கட்சிகளுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடு என்னென்றால், நாங்கள் தேசிய அதாவது மக்கள் சக்தியை கட்டியெழுப்புகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஆராயத் தொடங்கியது இப்போது அல்ல, 2017 முதல் நாங்கள் இந்த பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக அதுக்கு முன்னரும் பேசி இருக்கின்றோம். இதில் இருக்கின்ற எல்லோரும் ஆராய்ந்து இதற்குரிய தீர்வு என்ன என்பதனை நாங்கள் பல கலந்துரையாடல், பல துறை சார்ந்த நிபுணர்களை அழைத்து கலந்துரையாடி அப்படித்தான் எங்களுடைய கொள்கையை வகுத்திருக்கின்றோமே ஒழிய இது வெறுமனே தேர்தலுக்காக எழுதப்பட்ட மேனிஃபெஸ்டோ அல்லது இதனை நாங்கள் மூடி மறைத்து எழுதியிருக்கின்றோம். மிக தெளிவாக இருக்கின்றது. நீங்கள் மேனிஃபெஸ்டோக்களில் எங்களுடைய மூடி மறைத்தல் என்கின்ற விடயத்தில் நான் கட்டாயம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் இந்த இடத்தில். அதாவது ஜேவிபியினுடைய ஸ்தாபகர் ரோஹண விஜயவீர அவர்களுடைய புத்திரர்
அவர் தெளிவாக அண்மையில் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்ட ஒரு விடயம், IMF-இடம் இருந்து கடன் வாங்குவதற்கு ஒரு இடதுசாரி ஜனாதிபதி தேவையில்லை என்று ஒரு காட்டமான விமர்சனத்தை சொல்லியிருந்தார். அதே போன்று நீங்கள் அசாத் அலி அவர்கள் குறிப்பிட்டது போல் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வழித்தடத்தில் நீங்கள் பயணிக்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் IMF இல்லாமல் இந்த நாட்டை கொண்டு செல்ல முடியாது என்பதையும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அல்லது ரோஹண விஜயருடைய மகனுடைய அந்த கருத்தில் நீங்கள் அந்த விமர்சனத்திற்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது IMF என்பது ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஒரு நிறுவனமோ அல்லது வீடுமோ தான் கதை இருக்கிறது. அப்படி இது வந்து ரோஹண விஜயருடைய மகனுடைய சர்வதேச நாணய நிதியம். அந்த சர்வதேச நாணய நிதியம் அது சம்பந்தமான விமர்சனங்கள் இருப்பது அது வேறு. இன்னொரு சைடு ஒரு 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 நாடு பிரச்சனைக்கு உட்படுகின்ற பொழுது அந்த நாட்டிற்கு உதவுவதற்கு இருக்கின்ற ஒரு சர்வதேச பொறிமுறை. அது எந்த ஆட்சி வந்தாலும் அதனை அந்த பொறிமுறையை கை கொண்டுதான் போகும். இந்த நாட்டை 76 வருடங்களாக கொண்டு வந்து வைத்திருக்கின்ற இந்த நாட்டை அதாவது பேங்க்ரப்டாக்கி, அதாவது வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்து வைத்துவிட்டு நீங்கள் வந்ததோடே ஒரு நாளிலே, நாங்கள் சொல்லவில்லை அன்றகுமார திசாநாயக்க அவரோ தோழர் அருண்குமார் திசாநாயக்கோ நாங்களோ யாரோ, நாங்கள் ஒரு தனி மனிதர்களாக இந்த நாட்டை மாற்றுகின்ற வல்லுநர்களாக வித்தகர்களாக ஒரு நாளும் நாங்கள் இருப்போம் என்று நாங்கள் எங்கும் சொல்லவில்லை. எங்களுடைய எல்லா செயற்பாடும் கூட்டு செயற்பாடு தான். நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் எங்களுடைய கட்சி மாத்திரமல்ல, அல்லது எங்களுடைய அதாவது இந்த அரச எந்திரத்தில் இருக்கின்ற ஆட்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டு மக்களை இணைத்து கொண்டுதான் மக்களுடைய பங்கேற்போடுதான் எங்களுடைய ஆட்சியினுடைய அரசியல் கலாச்சாரமாக இருக்கலாம். உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், 76 வருடங்களுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த மாற்றம், இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் நீண்ட காலமாக இந்த நாட்டிலே வஞ்சிக்கப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள், அவர்களுடைய உயிர்கள் கூட பலியெடுக்கப்பட்டன. அப்படி இருக்கின்ற நிலைமையில் ஏற்பட்ட அந்த மாற்றம் ஏனைய அரசியல் மாற்றங்களை போன்று மக்களிடம் அடுத்த கட்சியினரிடம் பழி தீர்க்கின்ற, அடுத்த கட்சியினர்களை வஞ்சிக்கின்ற, நாங்கள் எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய அதாவது நிறைவேற்று குழுவிலிருந்து தெளிவான செய்தியை மக்களுக்கு கொடுத்திருந்தோம். அடுத்தவருடைய மனதை நோகடிக்கின்ற வகையில் ஒரு வெடில் கூட நீங்கள் கொளுத்தக்கூடாது என்று செயற்பட்ட இதுவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம். அதுவே ஒரு பெரிய செய்தி. இந்த நாங்கள் கொண்டு வரப்போகின்ற அந்த அரசியல் கலாச்சார மாற்றம் எப்படி இருக்கின்றது, மக்களுடைய பங்கேற்போடு தான் எங்களுடைய அனைத்து மாற்றங்களும் இடம்பெற. ஒரு விடயத்தை உங்களிடம் சொல்லியாக வேண்டும். எங்களுடைய இந்த அஸ்திரம் நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஒவ்வொரு முறையும் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து யாரேனும் ஒரு முக்கியமானவர் வந்து விளக்கங்களை சொல்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை, எல்லோரிடத்திலும் ஒரு குறைபாட்டை நாங்கள் அவதானிக்கிறோம். நாங்கள் பொது பார்வையாளர்களாக, ஊடகவியலாளர்களாக, அதாவது விமர்சனங்கள் எல்லாம் விமர்சனங்கள் தான், அதற்குத்தான் மக்கள் ஆணை தந்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் விமர்சனங்களை பற்றி விமர்சிப்பதற்கான தருணம் அல்ல, நீங்கள் தீர்வு சொல்ல வேண்டிய தருணம். நிச்சயமாக குறிப்பாக இடதுசாரி அரசியல் என்கின்ற விடயத்தை உவிந்து விஜயவீர அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். இடதுசாரி அரசியல் கொள்கையை கொண்ட ஒரு ஜனாதிபதி என்று அவர் வர்ணிக்கிறார். உண்மையில் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது மக்கள் விடுதலை முன்னணியோ இந்த உங்களுடைய எந்த ஒரு மேனிஃபெஸ்டோவிலும் அல்லது தேர்தல் பிரச்சாரங்களிலும் இடதுசாரி சம்பந்தமாகவோ உங்களுடைய இடதுசாரி முறைமையினூடாக இந்த முதலாளித்துவம் உருவாக்கிய இந்த வங்குரோத்து நிலையை மீட்டெடுப்போம் என்று அதற்கான தீர்வினை வெளிப்படையாக சொல்லவில்லை. நீங்கள் இடதுசாரி சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த தேசத்தை ஆளப்போகிறீர்கள், எங்களிடம் தெளிவான திட்டம் இருக்கிறது, ஆகவே இப்படித்தான் இந்த பிரச்சனையை முடிப்போம் என்று சொல்ல வேண்டும். அதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், அதைத்தான் நாங்களுடைய எதிர்பார்க்கிறோம். அதுதான் அது முதலாவதாக அது வெடித்திருக்கிறது விஜயவீரருடைய மகனிடமிருந்து. அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். விஜயவீரருடைய மகன் IMF-க்கு செல்லாததுதான் இடதுசாரி என்று சொல்வது, அது எங்கு எந்த புத்தகத்தில் வருகின்றது, எந்த இடத்தில் வருகின்றது எனக்கு தெரியாது. அதாவது ஒரு நாடு இடதுசாரி ஆயிருக்கலாம், வலதுசாரி ஆயிருக்கலாம், சர்வதேச பொறிமுறையை விட்டு வெளியில் சென்று ஒரு நாட்டை நாங்கள் கொண்டு செல்ல முடியாது. சர்வதேசத்தோடு ஒன்றிணைந்த வகையில் தான் நாங்கள் கொண்டு செல்ல முடியும். ஆனால் என்றைக்குமே நாங்கள் IMF-க்கு அல்லது இன்னொரு நாட்டிற்கு அடகு வைத்த நிலையில் இந்த நாட்டை வைக்க மாட்டோம். நாங்கள் இந்த நாட்டிலே தற்சார்பு பொருளாதாரத்தை நாங்கள் உருவாக்குவோம்.
இதுவரை வந்த ஆட்சிகள் எல்லாம் என்ன செஞ்சார்கள் என்றால் மாறி மாறி ரணில் விக்ரமசிங்க என்னமோ கடந்த அந்த பேங்க் அவர் பேங்க் ஆகின்ற அறிவிச்சு விட்டுத்தான் அவர் அந்த ஆட்சியை பொறுப்பெடுத்தார். அதை பொறுப்பெடுத்து கொண்டு தான் அதனை அறிவித்தார். ரைட், அதனோடு தான் அது நிகழ்ந்தது. ரைட், அவர் ஏற்கனவே பிரதமராக இருக்காதது போன்றும் அவர் ஏற்கனவே ஆட்சிகளில் பங்கெடுக்காதது போன்றும் 80 சொச்சத்திலிருந்து அவர் அந்த ஆட்சி பொறிமுறைக்குள்ளால் தான் இருந்திருக்கின்றார். ரைட், அப்படி இருக்க நாங்கள் அதாவது என்னது இந்த நாட்டை உடனே வந்து தலைகீழாக புரட்ட வேண்டும் என்று சொல்வது என்பது நடைமுறைக்கு பொருத்தமட்டது. நாங்கள் அதனை நிச்சயமாக இந்த நாட்டினுடைய தலைவிதியை நாங்கள் அதனை ஒரு நல்ல நிலைமைக்கு நாங்கள் மாற்றுவோம், தலைகீழாக நாங்கள் மாற்றுவோம். அதனோடு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். நீங்கள் இடதுசாரி என்று சொல்வது பொதுவாக இடதுசாரி அல்லது மார்க்சிசம் கம்யூனிசம் அது ஒரு கோட்பாட்டு நிலையில் அது சம்பந்தமான பிழையான புரிதல்கள் மக்களுக்கு மத்தியிலே கடந்த தேர்தல் கால பகுதிகளிலும் நீங்கள் கண்டிருப்பீர்கள். அந்த சொற்களை பாவித்து கொண்டு எங்கோ அதாவது கோட்பாடு எங்கோ எங்கெங்கோ இருக்கின்ற விடயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இதுதான் இடதுசாரி, இதுதான் மார்க்சிசம், இதுதான் கம்யூனிசம் என்பது போன்று பேசிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் அதாவது எங்களுடைய இந்த மேனிஃபெஸ்டோவில் மிக தெளிவாக எங்களுடைய பொருளாதார கொள்கையை வகுக்கின்ற நேரத்தில், எங்களுடைய அரசியல் மாற்றத்தை நாங்கள் வகுக்கின்ற நேரத்தில், கல்விக் கொள்கையை வகுக்கின்ற நேரத்தில் உண்மையில் சம உடைமை என்பது, இடதுசாரி என்பது மக்களுக்கு சாதாரண ஒரு சாதாரணமான சமத்துவமான நீதியான ஒரு வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பது தான் இடதுசாரியின் சாராம்சம். அதாவது அதனை இன்னொரு வகையில் சொல்கிறோம், ஒரு மக்கள் ஆட்சியை அதாவது அதனை சொல்லுவார்கள் எப்படி என்றால், அதாவது ஒரு மக்கள் தலைவர், முதலாளித்துவத்தில் அங்கே மக்கள் தலைவர் இல்லை. அங்கே அவர் மக்களை விட்டு தூரப்பட்டு தான் இருப்பார். பெரிய பாதுகாப்பு இதெல்லாம் போட்டுக்கொண்டு மக்களை விட்டு வேலியடைத்து கொண்டு தான் அவர்கள் வாழ்வார்கள். நீங்கள் கண்டிருப்பீர்கள், எங்களுடைய அந்த மாற்றத்திலேயே நாங்கள் கண்டிருப்பீர்கள், வார்த்தையினால் சொல்லி கோட்பாடுகளை சொல்லி மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய இந்த விஞ்ஞாபனத்திலும் இருக்கின்றது. விஞ்ஞாபனத்தில் நாங்கள் அந்த லைன்ல நின்று தான் அந்த லைன்ல நின்று தான் எங்க எல்லாத்தையும் நாங்கள் வகுத்து இருக்கின்றோம். நாங்கள் அதாவது பொருளாதாரத்தை அந்த வார்த்தையை சொல்ல பயந்தது போன்ற ஒரு விமர்சனம் இருந்தது. வெளிப்படையா ஒரு இடத்துல இடதுசாரி ஒன்றும் தப்பான விடயமும் அல்ல. நீங்கள் அதை வெளிப்படையாக சொல்வதற்கு ஏன் தயங்குகிறீர்கள்? அதாவது இந்த உலகத்தில் ஒரு மாற்றீடாக இன்றும் கூட உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகளில் மாற்று சக்தியாக இடதுசாரிகளைத்தான் இன்று மக்கள் தெரிவு செய்து கொண்டு வருகின்றனர். நீங்கள் அதனை வெளிப்படையாக சொல்லலாம். அந்த வார்த்தை ஏன் பிரயோகிக்கப்படவில்லை என்பது வார்த்தைகளை அதாவது இந்த நாட்டிலே அந்த இடதுசாரி சம உடைமை கம்யூனிஸ்ட் அதனை விளங்கப்படுத்தி கொண்டு செல்வதிலே எங்களுடைய காலம் போய்விடும். எனவே அந்த லைன்ல நின்று தான் எங்களுடைய கோட்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் வகுத்திருக்கின்றோம். எங்களுடைய பொருளாதாரத்தில், அதாவது எங்களுடைய பொருளாதாரத்தினுடைய சாராம்சம், அதாவது இந்த மக்களுடைய உழைப்பை நாங்கள் சுரண்டாத வகையில் தான் எங்களுடைய பொருளாதாரம் அமையப்பெறும். அதே போன்று மக்களிடம் அதாவது நாங்கள் சொல்றோம் தனை என்று நாங்கள் சொன்னால் செல்வம் ஒரு இடத்தில் ஒன்று சேர மாட்டாது. இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் 80% மக்களுடைய உழைப்பை 20% இருந்து கொண்டு 20% இதில் இந்த சகோதரர் ஆசாத் சாலி அவர்கள் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார்கள். அதாவது குறிப்பாக அவர் இந்த நாட்டினுடைய அதாவது அரச நிர்வாகத்துக்குள்ளால் இருக்கின்றவர்களை அவர்கள் டைமுக்கு வரணும், அவர்களுக்கு சட்டம் கொண்டு வரணும், பாடசாலையில் மாற்றம் ஏற்படணும் என்று பேசினார்கள். நிச்சயமாக ஏற்படுத்தப்பட வேண்டும். பாடசாலையில் அதனை நான் தனியாக பேசுகின்றேன், எனக்கு நேரம் ஒதுக்கி தருவீர்கள் என்றால் அது இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரத்தில், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில், இந்த நாட்டினுடைய சமூகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இந்த நாட்டினுடைய கல்வி முறைமை, இதனை இந்த ஆட்சியாளர்கள் இதுவரை மாற்றவில்லை, மாற்றுவதற்கு முயற்சிக்கவில்லை. அவர்கள் இருந்திருந்தால் இதனை மாற்றுவதற்கு முயற்சித்திருக்கவும் மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் அதனை மாற்றுகின்ற பொழுது இந்த சமூகம் மாறும், கல்வியை மாற்றுகின்ற பொழுது இந்த சமூகம் மாறும். அவர்கள் மாற்றவில்லை. ரைட், இந்த நாட்டில் ஊழலை ஒழிப்பதற்கு, இந்த நாட்டிலே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தொடங்க வேண்டும் மேலிருந்து.
அதை தோழர் அனுரகுமார திசாநாயக்கின் சொல்லில் சொல்வதன் முதுநிலை இருந்து மேலிருந்து துவங்க வேண்டும். அதனைத்தான் நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். அதாவது ஜனாதிபதியினுடைய அவருடைய வரப்பிரசாதங்களை நாங்கள் குறைத்திருக்கின்றோம். எங்களுடைய அவருக்கு அனைத்து சட்ட ரீதியாக அனைத்து வரப்பிரசாதங்களும் இருக்கின்றது இந்த நாட்டிலே. அதாவது ஒரு இன்னொரு சைடில் வெட்கக்கேடாக இருக்கின்றது. இந்த நாடு ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த நாட்டிலே இருந்த கடந்த காலங்களில் இந்த ஜனாதிபதி சட்ட ரீதியாக அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் அதனை இது ஒரு மாற்றம் வருகின்றது என்று கருதியாவது அவர்களுடைய வரப்பிரசாதங்களை விட்டு கொடுப்பதற்கு தயாரானதாக நாங்கள் காணவில்லை. ஆனால் எல்லா அதிகாரங்களும் இருக்கின்ற அதுக்கு அந்த வரப்பிரசாதங்களை அனுபவிக்க எல்லா வகையிலும் முடியுமான இந்த நாட்டினுடைய தற்போதைய ஜனாதிபதி தோழர் அருணகுமார் திசாநாயக்க அந்த வரப்பிரசாதங்களை அவர் அதனை இல்லாமல் செய்து முன்மாதிரியை காட்டியிருக்கின்றார். இந்த நீங்கள் காணலும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் இப்பொழுது அவர்களை அந்த இடத்திலிருந்து நாட்டினுடைய மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றார். அதிலிருந்து நாங்கள் இந்த முன்மாதிரியை காணலாம். இடதுசாரி என்பது அந்த சொற்களை போட்டுக்கொண்டு அதனை விளங்கப்படுத்தி கொண்டிருப்பதற்கு அப்பால் எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் எல்லா வரிகளுக்குள்ளாலும் ஊடியிருப்பது அந்த லைன் தான். அந்த லைன்ல இருந்து தான். அதே போன்று எங்களுடைய நடைமுறை பிராக்டிக்கல் இலக்கியத்தில் சொல்வதாக இருந்தால் அது இளையோடுகின்றது. அடுத்தது எங்களுடைய நடைமுறையை பாருங்கள். அலரி மாளிகைக்கு பக்கத்திலே அதாவது உண்மையில் அதிகாரம் என்பது யாருடையது? அதிகாரம் மக்களுடையது. ஜனநாயகத்தில் அதிகாரம் மக்களுடையது. இந்த நாட்டிலே இது இப்பொழுதும் கூட இந்த நாட்டிலே அந்த அதிகாரத்தின் பிரதிநிதிகளாக அனுப்பப்படுகின்ற அரசியல்வாதிகள் அவர்கள் அதிகாரிகளாகவும் மக்கள் சேவகர்களாகவும் மாற்றி அவர்கள் போகின்ற பொழுது சேரென்று அழைப்பதில் இருந்து அவர்களை அணுக முடியாது, அவர்களுக்கு கிட்ட வர முடியாது என்ற நிலைமை, தேர்தல் காலங்களில் மட்டும் போவார்கள், அதற்கு அப்பால் அணுக முடியாது என்ற நிலைமை ஒரு அரசியல்வாதிகள் என்பவர்கள், அதாவது இந்த அதிகாரம் வந்ததுக்கு ஒரு பிரம்மை ஏற்படுது. இந்த இது வந்தது, நான் ஒரு சாதாரண மனிதன். உண்மையில் தேர்தல் அரசியலுக்கு வருகின்ற விருப்போடு நான் வந்தவன் அல்ல. சமூக தேவைக்காகத்தான் நான் ஒரு சமூக செயற்பாட்டாளன். சமூக சேவைக்காகத்தான் வந்த கலந்துரையாடல் தான் இந்த தேசிய மக்கள் சக்தியோடு அதனுடைய ஆரம்ப இதுகளோடு நான் தொடர்பட்டேன். இந்த முறை நிர்பந்தமாகத்தான் நான் தேர்தல் அரசியலுக்குள்ளால் என்னுடைய பெயரை பதிவு செய்ய வேண்டியிருந்தது. ஏனென்றால் அதாவது இந்த எங்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்து அடுத்த நாள் காலை முதல் எனக்கு வர துவங்கிய அந்த கோள்கள், என்னோடு மக்கள் நடந்து கொள்கின்ற அந்த முறையை நான் பார்க்கின்ற பொழுது மேல் புல்லரிக்கின்றது. அப்படி ஒரு கட்டமைப்பை வடிவமைத்து வைத்திருக்கின்றார்கள். உண்மையில் நீங்கள் கேட்டீர்கள் இடதுசாரி என்பது, இந்த கட்டமைப்பை உடைப்பதுதான் இடதுசாரி. இதனை நாங்கள் உடைத்துக் கொண்டிருக்கின்றோம், இதனை நாங்கள் உடைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது அலரி மாளிகைக்கு பக்கத்திலே இருக்கின்ற அந்த சுவரை உடைத்தது மட்டுமல்ல, ஜனாதிபதி மாளிகைக்கு பக்கத்திலே இருக்கின்ற பாதையை மக்களுக்கு திறந்து கொடுத்தது மாத்திரமல்ல, ஜனாதிபதியும் சாதாரண மக்களோடு உரையாடுவதற்கு, சாதாரண மக்கள் கேள்வி கேட்கலாம், சாதாரண மக்கள் ஜனாதிபதியை அவரை விமர்சிக்கலாம். நீங்கள் கண்டிருப்பீர்கள், கடந்த காலங்களில் இந்த 2 வாரங்களுக்குள்ளால் நடந்த நிகழ்வை நீங்கள் கண்டிருக்கலாம். இதுதான் நாங்கள் ஏற்படுத்த போகின்ற அடுத்த சுற்றில் உங்களுக்கு நேரம் வழங்கப்படும். சலி அவர்களே, நீங்கள் ஏற்கனவே நேரம் கேட்டிருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் உங்களுடைய விடயத்துக்கு வரலாம். ஜனாதிபதியும் அவருடைய செக்யூரிட்டியை பற்றியும் இப்போ கடைசியாக பேசினார். அதுதான் அப்போ கடைசியாக போன ஃபங்க்ஷன் தான் இந்த பிஎம்ஐசியில் புக் ஃபேர். அதில் கிரிட்டிசிசமாக பார்த்தீங்களா? மீடியாவில் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, யாருக்கும் உள்ளுக்கு வர கிடைக்கல, டொய்லெட்டுக்கு போனவனுக்கு டொய்லெட்லேருந்து வெளியே வர கிடைக்கல, ஒரு புஸ்தத்தை எடுக்க கிடைக்கல, வாங்க கிடைக்கல என்ற பெரிய அக்யூசேஷன் ஒன்று வந்துச்சு. அப்போ அதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. ஐ நீட் அன் எக்ஸ்பிளனேஷன் டு தட். இப்போ நாட்டில் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒன்று தான் அது. ஒரு பிரசிடென்ட் எல்லாத்தோடையும் மூவ் பண்ணணும், எல்லாத்தோடையும் பேசணும், தாக்கணும். அவர் வார நேரத்தில் எஸ்டிஎஃப்பை போட்டு ஆட்கள் அனுப்புறதும், ஆட்கள் உள்ளு கூட அமைக்கிறதும், டொய்லெட்டுக்கு போகணும், டொய்லெட் எல்லாம் செக் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க. அப்போ இன்றைக்கு அதுக்கு பார்க்க கேவலமாக நடக்குதுன்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை தான். இப்போ அன்றைக்கு பிஎம்ஐ செட்டில் நடந்ததை
அவ்வளோ கிரிட்டிசிசமோட போட்டிருக்குது. அதை பார்க்காம தான் இவர் பேசுகிறாரு. என்னென்னா அப்படி இல்லை நாங்கள் சரி, அப்படி இல்லாட்டி எங்களுக்கு சந்தோஷம். வி ஆல்சோ வாண்ட் தட், ரைட். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, ரைட். இப்போ எல்லாத்துலேயும் செக்யூரிட்டியும் எடுத்தாச்சு, எல்லாத்துலேயும் வெப்பன்ஸையும் எடுத்தாச்சு, ரைட். இப்போ அப்படியே போயிலும்னா போவோம், ரைட். ஒருத்தருக்கும் வெப்பன் தேவையில்லை, ஒருத்தருக்கும் செக்யூரிட்டி தேவையில்லை, எல்லாம் நல்ல ஒரு பிரச்சனை வர காட்டி everything will be okay. ஒரு ஸ்லைட்டஸ் இன்சிடென்ட் நடந்த போகிறோம், தென் whom are you going to blame? யாரை ப்ளேம் பண்ணுறீங்க? செக்யூரிட்டி ஃபோர்ஸையா? இல்லை சில நாங்கள் ஒவ்வொரு ஆளை எஸ்எஸ் பண்ணி அவருக்கு கொடுக்க வேண்டிய செக்யூரிட்டியை தான் நாங்கள் எஸ்எஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவருக்கு என்ன வெப்பன் பாவிக்கணும்னு அவருக்கு கொடுத்துருக்கி. சிலவங்க காசை கொடுத்து வாங்கினாங்க வெப்பனை, சிலவங்க கவர்மெண்ட் வெப்பனை கொடுத்தாங்க. இப்போ எல்லா வெப்பனையும் ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னால் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அப்போ அவங்களோட செக்யூரிட்டிக்கு என்ன ஆகுது? நாளைக்கு என்ன சரி பிரச்சனை ஆவின போகிறோம், who is going to take the responsibility? நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்கள் பாருங்கள், அவர் சொல்கிறாரு 76 years 26 வருடத்தில் கேர்ஸை தான் பேசுகிறாரு. இந்த கேர்ஸில் மெஜாரிட்டி பார்ட்டை இவங்க எடுக்கக்கூடாதா? இந்த நாட்டை அழிச்ச ஆட்கள் இல்லையா, ரைட்? 2 insurgencies in the country. செத்தவண்ட பணத்தை கூட 2 அடிக்கு கூட தூக்கி கொண்டு போகணுமே, தோலில் வச்சு கொண்டு போயிடலாம் ஒரு காலம் இருந்துச்சு தானே. கண்ட இடத்துல எல்லாம் சுட்டு போட்ட ஒரு காலம் இருந்துச்சு தானே, பற்ற வச்சு போட்ட காலம் ஒன்று இருந்துச்சு தானே. எல்டிடிங் இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? சேம். இன்றைக்கு நீங்கள் ரிஃபார்ம் ஆகி வந்திருந்தால் எங்களுக்கு சந்தோஷம். ரிஃபார்ம் ஆகி வாங்க, பொலிட்டிக்கல் மெயின் ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் மாறுறீங்க, நீங்கள் செய்கிறீங்க, ஓகே. நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்காமல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வாங்க. வி ஆர் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் தட். வாட் வி வாண்ட் இஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். யூ ஹேவ் அ ஷார்ட் பீரியட், அது ஓகே. பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ரூவ் பண்ணுங்கள், திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. இப்போ இது இல்லாமல் எங்களுக்கு வந்து சொல்லி எதனாலும் வந்து கதை சொல்லி கொண்டிருக்கிற டைம் இல்லை இது. பீப்புள் ஹேவ் கிவன் யூ த மெண்டேட். உங்களுக்கு மக்கள் மெண்டேட்டை தந்திருக்கிறாங்க, இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம். என்னென்னா இப்போ நீங்கள் முதுநிலை வர போகிறீங்க, அது உங்களோட ஸ்டைல். நாங்கள் சொல்கிறோம், இஃப் யூ வாண்ட் டு புட் அ கண்ட்ரி ரைட், உங்களோட பேசிக் எஜுகேஷன், பேசிக் சைல்டில் கிரேட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் தட் இஸ் த ஜென்ரேஷன் தட் இஸ் கோயிங் டு கம் அப். நீங்கள் ஒசகையும் சார் பண்ணி வரப்போ நான் சொன்னேன், ஏற்கனவே நீங்கள் கிழவன்கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி கீழே வர போகிறீங்க, ரைட்? அந்த டைமுக்கு எல்லாம் முடிஞ்சு இப்போ நீங்கள் கரப்ஷன் 76 இயர்ஸாக கரப்ஷன்டா. அந்த 76ல் கரப்ஷனில் நீங்கள் அறவாசி ரெஸ்பான்சிபிள் நீங்கள் எடுக்கணும். யூ ரூயின் த கண்ட்ரி, யூ ரூயின் த பேங்க்ஸ், யூ ராப் த பேங்க்ஸ். அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க தான். உங்களோட ட்ராக் ரெக்கார்ட் இஸ் தட். நோ, எத்தனை பேரை கொண்டீங்க, உம்மா பார்த்து கொண்டீங்க, போல மவனை கொண்டீங்க, மவன் பார்த்து கொண்டு உமாவை கொண்டீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் எல்டிடிக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கே. அப்போ நீங்கள் அப்படியெல்லாம் செஞ்சு போட்டு இப்போ வந்து 76 இயர்ஸ் கேர்ஸ்ன்றீங்க. அடே 76 இயர்ஸ் மாறி தாரோ செஞ்சா சரி, பட் அந்த செஞ்சு கொண்டு இப்போ ரூயின் பண்ணி நீங்கள் தானே. why have you forgotten that? tell the public, நாங்கள் மிஸ்டேக் பண்ணினோம், நாங்கள் கொண்டோம், we are sorry, this will not happen again. சொல்லுங்களே, why are you not saying that? 76 இயர்ஸ் கேர்ஸில் அப்போ உங்களோட ரோலே இல்லையா? அப்போ இந்த எஸ்எல்எப்பி யூஎன்பி அப்படின்னா எஸ்எல்எப்பி யூஎன்பி தான் 76 இயர்ஸை நாட்டை ரூல் பண்ணிக்கி, அவங்க தான் ரூயின் பண்ணிக்கி. அந்த ரூயினேஷனில் ஜேவிபி இல்லை, இன்சர்ஜென்சி இல்லை, பேங்கை கொள்ளை அடிக்க இல்லை, மாலை உடைக்க இல்லை, பேங்க்லேருந்து தங்கம் ஒன்று கொண்டு போகல. இப்போ இந்த காஷோ தார செஞ்ச ஷோ, இது சந்திரிகா வந்த சரி இதே காஷோ தான் நடந்துச்சு. இதெல்லாம் எடுத்து போட்டு காட்டுங்க நீங்கள் நியூஸில். சந்திரிகாட காலத்தில் கோல் ஃபேஸில் கொண்டு வந்து போட்டாங்க இதே ஷோவை. அதுக்கப்புறம் ஜோனமரத்துங்க, ரைட்? ஜோனமரத்துங்க இதே காஷோ. அதுக்கப்புறம் இவங்க காஷோ கொண்டு வந்து போட்டாங்க. எப்படி எல்லாரும் கள்ளக்கார் வச்சு ஒரு நைட்டில் டிசைட் பண்ணுறான், வெள்ளைக்கு 7:30 மணிக்கு போய்த்து எல்லாத்தையும் கோல் ஃபேஸில் போடுவோம், பிரசிடென்ட் ஆஃபீஸ் கீழே போடுவோம், போட்டு எல்லாம் ஓடிடுவோம். அப்படி போட்டு ஓடினாங்களா எல்லோரும்? யாரோ பாரம் எடுத்தாங்க தானே, கீ நம்பர் எடுத்து வெஹிக்கல் நம்பர் எடுத்து லிஸ்ட் போட்டு தான் பாரம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. ஒஃபிஷியல் ஹேண்ட் ஓவர். அப்போ இது என்ன ஷோ, ரைட்? ஓகே, இஃப் தட் வாஸ் த கேஸ், அதுதான் கேஸ்ன்னு சொன்னால் இந்த காரெல்லாம் கள்ள காராக இருந்தால் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி வந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ணி
இதை யூஸ் பண்ணி இதாருன்னு பார்த்தா அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி இன்கொயரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா செல்லிலும் கள்ள கார். இதெல்லாம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ண காசு, ஒஃபிஷியலி கிவன் டு தேம். மினிஸ்ட்ரி செக்ரட்டரிமாருக்கு, பர்சனல் செக்ரட்டரிஸ்மார், அடிஷனல் செக்ரட்டரிஸ்மாருக்கு கொடுத்த வெஹிக்கிள்ஸ். அப்போ அவர் சரி, இப்போ இந்த காரில் எங்கே போச்சு? ஆக்ஷனுக்கு போச்சா? இல்லை நீங்கள் வித்துட்டீங்களா? இல்லை நீங்கள் பப்ளிக் ஆக்ஷனுக்கு போட போகிறீங்களா? சொல்லுங்கள் எங்களுக்கு. லெட் த பீப்புள் கம் அண்ட் பை தீஸ் வெஹிக்கிள்ஸ். அப்போ திஸ் இஸ் அ பிளஃப். அப்போ நீங்கள் பிளஃப் பண்ணமான மக்களை, இது ரூட்டிங் வேலை. மினிஸ்ட்ரி செக்ரட்டரிமார் காரை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். எல்லா மினிஸ்ட்ரியில் எலெக்ஷன் டைம் ஆக போல ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க டிபார்ட்மெண்ட்டில் காரை கொண்டு போய் போட்டு துறப்பை ஹேண்ட் ஓவர். எல்லா மினிஸ்ட்ரியிலும் டிரான்ஸ்போர்ட் டிவிஷன் இன்னைக்கு அவங்களுக்கு இந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்போ இது சந்திரிகா செஞ்சதையும் ஜோன் அமரசிங்க செஞ்சதையும் திரும்ப நீங்களும் ஒரே ஷோவை போட்டுட்டு நீங்கள் என்ன சரி முண்டையில் அவுட் பண்ணியிருந்தீங்கடா ஒரு கலவை. அப்போ எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் what you are doing, what you have done. எஸ், எத்தனை பேர் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோம், வெஹிக்கிளை கொண்டு வந்து அத்தனை பேர் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒப்படைக்கப்படாத வாகனங்கள் இருக்கின்றன. இருக்குதானே, காணாம போன வாகனம் வைக்கின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ இதுக்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் இப்போக்கு வரப்போகுது. அட்லீஸ்ட் புட் த லிஸ்ட். நோ, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியில், ஹெல்த் மினிஸ்ட்ரியில், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் இத்தனை வெஹிக்கல்ஸ் காணும். தீஸ் ஆர் த வெஹிக்கல் நம்பர்ஸ். வெளிப்படைத்தன்மை ஒன்று அவசியப்படுகிறது. மக்கள் பிடிச்சி கொடுப்பாங்களே, மக்கள் டக்குன்னு கால் பண்ணுவான் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒவ்வொரு வெஹிக்கல்னு சொல்லி போட்டிகள் இன்றைக்கி டிவியில் அந்த வெஹிக்கல் இங்கே தான் இங்கேன்னு சொல்லுவான். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு வெஹிக்கல்ஸ் எல்லாம் எடுங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ காலமாக ஏன் இந்த வெஹிக்கல் எங்கே இருந்துச்சு? அப்போ இன்வென்ட்ரி இது யார் பண்ணினா? அந்த இன்வென்ட்ரி வச்ச ரெக்கார்டில் எவன் ரெஸ்பான்சிபிள்? ஏன் நான் அந்த காரை எடுக்கல, திரும்ப கொடுத்த காரை டிரான்ஸ்போர்ட் டிவிஷனால் கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் டிவிஷனாலே தான் எடுக்கணும். அப்போ இவ்வளோ காலம் இந்த கார் எங்கே இருந்துச்சு? மினிஸ்டர் மாறப்போல கார் வந்துடணுமே. அப்போ புதிய மினிஸ்டர் வந்து அவருக்கு கொடுக்கணுமே. அப்போ இதே மாறாமல் இந்த கார் காணாமல் போய்த்திருக்கீங்கன்னு சொன்னால் எத்தனை வருஷத்துக்கு முதல் காணாமல் போச்சு? அப்போ யூ மஸ்ட் ஹேவ் அ லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸ். நீங்கள் போடணும் இத்தனை வருஷத்தில் 2020 இவ்வளோ வெஹிக்கல்ஸ் இருந்துச்சு, இந்த வெஹிக்கிளில் 4000 வெஹிக்கிளை காணும், 21 இவ்வளோ காணும், 22 இவ்வளோ காணும். இதுதான் வெஹிக்கல் நம்பர்ஸ். இந்த ஆட்கள் தான் கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்கள எடுங்க, இன்கொயரி எடுங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்களே டிரைவர் டேக்கி, இல்லாட்டி நாங்கள் கொண்டு போய் இங்கே வச்சிக்கோம், இல்லாட்டி நாங்கள் இங்கே பார்க் பண்ணி வச்சுக்கோம், சம்திங் வில் கம் அவுட். இதை வச்சு இல்லாமல் சந்திரிகா செஞ்சதையும் ஜோன் அமரத்துவங்க செஞ்சதையும் நீங்களும் திரும்ப மோட்டார் ஷோ எக்ஸிபிஷன் ஒன்று போடுறதுல எந்த ஒரு பர்பஸும் இல்லை, ரைட்? அப்போ நாங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்று பண்ண தான் ஓணும். இதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு ஓட் பண்ணிக்கி. அதுக்காக வேண்டி டோன்ட் வேஸ்ட் டைம் அண்ட் திஸ் மீடியா ஷோ எல்லாம் வானம், மைக் ஷோ, மீடியா ஷோ எல்லாம் வானம். நீங்கள் ஸ்டார்ட் ஒர்க்கிங், பிகாஸ் திஸ் இஸ் வாட் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிக்கிங்க மக்களுக்கு. நாங்கள் ரிசல்ட்ஸ், வி ஆர் கோயிங் டு கிவ் ரிசல்ட்ஸ். அந்த ரிசல்ட்ஸில் நீங்கள் 1 month ஆக போகல. யூ மஸ்ட் கம் அவுட் அண்ட் டெல் ஹவு மெனி வெஹிக்கல்ஸ், ரைட்? How many vehicles நீங்கள் பிடிச்சிருக்கீங்க? How many people are corrupt? How many people have done wrong? How many vehicles have to still come? இதெல்லாம் பப்ளிக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் சும்மா டைமுக்கு வந்து கொண்டு எக்ஸிபிஷன் காட்டிக்கொண்டு இதெல்லாம் வந்து பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ளே வந்து நீங்கள் சொல்லணும் செக்ரட்டரிஸ்ன்னு சொன்னால் செக்ரட்டரிக்கு வந்து 1300 cc வெஹிக்கல் மட்டும் தான் கொடுப்போம். எல்லா வெஹிக்கலையும் விழுங்க, 1300 cc வெஹிக்கல் மட்டும் தான் கொடுப்போம், இல்லை 1000 cc தான் கொடுப்போம். செக்ரட்டரி என்ன வேலைக்கு? வீட்டிலேருந்து மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டு போகிறேன், அவருக்காக போகுது. அப்போ அவருக்கு 1000 cc ஒன்று கொடுத்தாச்சுன்னா எவ்வளோ ஃபியூல் எஃபிஷியன்சி வந்துடும், எவ்வளோ கண்ட்ரி சேவ் பண்ணும். அப்போ அதை வச்சு எல்லாத்துக்கும் பட்ஜெட் ஒரு செக்ரட்டரிக்கிட்ட ஒரு அமௌண்ட் தான், எவ்வளோ மோடேலாம் உங்களுக்கு உங்களோட சேலரியோட இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் கிடைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ கவர்னர்ஸ் மார்க்கெல்லாம் அப்படி தான் லிமிட் ஒன்று இருக்கு. அந்த லிமிட்டுக்கு கூட நீங்கள் கையால் தான் போட்டு அடிக்கணும் பெட்ரோலை உங்களோட வெஹிக்கிளுக்கு. யூ கான் கிளைம். இப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வரணும். இப்போ நாங்கள் வந்து கரப்ஷன் பேசுகிறதோட கரப்ஷனுக்கு சொல்யூஷனும் கொடுக்கணுமே. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தட் இஸ் வேர் வி ஆர் கோயிங் ராங். அதுதான் சிஸ்டம் சேஞ்ச். அதுதான் சிஸ்டம் சேஞ்ச். இது அப்படி இல்லை. நாங்கள் வந்து அவன்ட ஷோயும் இவன்ட ஷோயும் வந்து பேசியிருக்கிறேன். 76 வருஷத்தில் கர்மத்தைன்னு பேசுகிறாரு. இந்த 76 வருஷத்தில் கர்மத்தை செஞ்சது இவங்க தானே.
இதனை ஏன் ரணில் விக்ரமசிங்கோட அரசாங்கம் முன்னர் செய்யவில்லை? என்னத்தை செய்யணும்? நீங்கள் சொல்கின்ற இந்த சிஸ்டம் இப்போ இந்த சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுற லெவலில் இருந்துச்சு ரணில் விக்ரமசிங்கக்கு. அவர் 6 முறை ஆண்ட பொழுது இல்லை, ஆண்ட பொழுது எல்லாம் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஒரு பாலிசி சேஞ்சுக்கு வருவாங்க, ரைட்? டிபெண்டிங் ஆன் த கண்ட்ரிஸ் எக்கனாமி தானே. இன்னும் பேசிக் வந்து கண்ட்ரியோட எக்கனாமி தானே. இப்போ நாட்டில் சேஞ்ச் கொண்டாட பீரியடில் ரணில் கடைசியாக வந்தார், தின்னவே இல்லாமல் இருக்கிற டைமில் வந்தார், தின்ன கொடுத்தாரு. அதுக்கு தான் நன்றி கடை மக்கள் செஞ்சுட்டாங்களே. நீங்கள் தின்ன தந்தீங்க பாப்பா, இப்போ வீட்டுக்கு போங்க. இப்போ எங்களே பசியில் வைக்கிற பாட்டி ஒன்று வருவது, அவங்க எங்களே பசியில் வைப்பாங்களா தின்ன தருவாங்களான்றதை பார்ப்போம் நாங்கள். ஸோ நவ் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see. அப்போ இந்த வெயிட் அண்ட் see வந்து 2 வீக்ஸில் எங்களுக்கு டிசைட் பண்ணிக்கலாம். அதனால இந்த எலெக்ஷன் டூ ஏர்லின்னு தான் சொல்லுவேன் நான். பிரசிடென்ஷியல் முடிஞ்சது இருக்குது, இந்த பார்லிமெண்ட்டை பிரசிடென்ட் கலைக்காமல், பிரசிடென்ட் ஆல்சோ டிட் தட். அவருக்கு என்னென்னா கொஞ்சம் காலம் போச்சுன்னு சொன்னால் இந்த மெஜாரிட்டிலாம் வராது. அப்போ அவர் இதை செஞ்சே ஆகணும்னா டக்குன்னு போனால் எப்படி தானே வளமையா ஒரு பிரசிடென்ட் எலெக்ட் பண்ண சரி ஃபர்ஸ்ட் வேலை என்ன அந்த அலையை பாயிண்ட் பண்ணி அந்த ரெல்லை யூஸ் பண்ணி சரி உடனே டிசால்வ் பண்ணிவிட்டு எலெக்ஷன் போய் வந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் தான் ராஜா, எல்லாரும் ராஜாமார். அப்போ அது இல்லை இன்ஜினியரிங் நடக்க வேண்டியது. ஆஸ் யூ செட் ஒரு பாலிசி நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, என்ன செய்யுங்கன்னா உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் உடனே பண்ண இயலுமே. யூ டோன்ட் நீட் டு வெயிட் ஃபார் எனிதிங். நீங்கள் ஒன்றும் வரக்காட்டி இருந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஸ்டார்ட், நாங்கள் வந்தாச்சு, திஸ் இஸ் த பாலிசி, அவர் மேனிஃபெஸ்டோ இஸ் திஸ், நாங்கள் இதை தான் செக்ரட்டரிஸ் மாதிரி கொடுத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. வி ஆர் ஹாப்பி டு see that, ரைட்? இப்போ நீங்கள் ஐக்கிற காணி எல்லாத்தையும் டார்கெட் பண்ணிக்க போய்த்து எங்கள் டாக்டருக்கு பார்த்து அந்த வெள்ளாமல் செய்ய கொடுங்க, 11,000 ஏக்கரை கொடுங்க, அப்படியெல்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கணும். அந்த சிஸ்டத்துக்குள்ள இப்போ ரணில் விக்ரமசிங்க டீட் கொடுத்தாரு, 2 மில்லியன் டீட்ஸ் கொடுத்தாரு, ரைட்? அப்போ அதை மைண்டு யாராவது நினச்சாங்களா? இப்போ நாங்கள் கேட்போம், இந்த 76 வருஷத்தில் கேசதான் இவர் பேசுகிறாரு, யாராவது இவ்வளோ காலத்துக்கும் அப்படி ஒரு டீட் கொடுக்கப்பட்டுச்சா? ரைட்? இன்றைக்கி அது கொடுக்கப்படுது. அட்லீஸ்ட் நாளைக்கு ஒரு லோன் ஒன்று எடுக்கிறதுக்கு அந்த ஆட்களுக்கு அதை மோர்கேஜுக்கு பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து ஒரு 2 மில்லியன் எடுக்கிறமான நிலைமை இன்றைக்கி வந்திருக்கு தானே. ஒரு வியாபாரம் பண்ணவோ பேங்க்ரப்சி ஆகியோ நாடு பேங்க்ரப்ட் பண்ணவோ அவங்களோட எக்கனாமியும் அப்படி தானே. அதுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன சரி ஒரு சப்போர்ட் பண்ண தானே வேணும். அப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் அது. இப்போ வாட் வி ஹேவ் டு டூ இஸ், நாங்கள் இந்த நாட்டில் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜென்ரல் நேஷனல் பாலிசிக்கு தான் போகணும். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஐ டெல் ஆல் த பொலிட்டிஷியன் இஸ், நேஷனல் பாலிசிக்கு போங்க. நோ கவர்மெண்ட் கேன் டச் இட் ஆர் சேஞ்ச் இட். அந்த நேஷனல் பாலிசியோட செஞ்சு வச்சுட்டோம்னா ஏன் தார் பாஸ் பண்ணுற கடைசியாக பார்லிமெண்ட் எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். ஸோ கெட் த சப்போர்ட் ஆஃப் எவ்ரிபாடி. அதை செஞ்சிட்டோம்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய விஞ்ஞாபனத்தில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் நீங்கள் சொல்கின்ற இந்த விடயத்தை நீங்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் குறிப்பிடுவீர்களா? இல்லை, இப்போ இது வந்து அது வந்து யூஎன்பி ஒரு ஃப்ரண்ட்டாக தான் மாறும். இப்போ தான் சைன் பண்ணுறீங்க. we have to wait and see what is there, what is to be discussed. தேசிய ஐக்கிய முன்னணி சார்பாக உங்களுடைய ப்ரொபோசல் இல்லை, எங்களோட ப்ரொபோசல் நான் கேட்கல தானே. இல்லை, நீங்கள் சொல்லலாம். ஆஸ்மிக்கேன் நாங்கள் டெஃபினெட்லி எங்களோட சஜஷன்ஸை கொடுக்கிறோம். அதெல்லாம் அதுதான் நான் சொல்கிறேனே. இப்போ இதை வந்து நாங்கள் அப்படி பேசிக்கொண்டிருக்கிறத விட எல்லாரும் இருக்கிற இடம் தானே பார்லிமெண்ட். தட் இஸ் வேர் த நேஷனல் பாலிசி கம்ஸ் இன். அப்போ அங்கனைக்கு ஒரு மோஷனை கொண்டு எல்லா பார்ட்டி லீடர்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா உங்களோட ப்ரொபோசலை தாங்கிட்டு தி ஆல் வில் கிவ். அதை பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணி அது லோ கொண்டு தெரியும். அப்போ தட் இஸ் தி மோஸ்ட் ஈஸியஸ்ட் திங். இல்லாட்டி நாங்கள் இப்போ பார்க்குறேன் கமிட்டி போடுறோம். சில கமிட்டி எவ்வளோ இருக்குது இந்த நாட்டில், எவ்வளோ எத்தனை பில்டிங்கில் ஃபைல் இருக்கு, என்ன நடந்துச்சு, எது சரியும் ஃபங்க்ஷன் ஆகுதா? இப்போ ஈஸ்டர் சண்டே அட்டாக் கமிஷன் வச்சு, பார்லிமெண்ட்ரி கமிஷன் வச்சு எல்லாம் வச்சு ரிசல்ட் என்ன? 0. மீண்டும் ஜனாதிபதி அதை மீண்டும் ஜனாதிபதி. அப்போ இது வார ஜனாதிபதிமாருக்கெல்லாம் டெஸ்டிங் கிரவுண்ட் ஒன்று இல்லை. இந்த பாஸ்கியூர் இதா சில ஃபைல்ஸ் காணாமல் போனதாக சொல்லப்படுது. இதான் சொல்கிறேனே, இது தானே இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கார் காணாமல் போன மாதிரி தான் ஃபைலும் காணாமல் போகுது. வடிவேல் கிணத்தை காணும். அப்போ சம்பவம் இது இட் ஹேஸ் டு ஸ்டாப். எங்கே சார் ஒரு இடத்துல நிற்கணும். நின்றா இது பூரா ஃபைலை கை வைக்கிறவனோ வானத்தை கை வைக்கிறவனோ களை வாண்டுறவனோ எல்லாத்துல கூத்து நின்றுருந்தானே. நாட்டுக்குள்ளே ஒரு சட்டம் என்று சொல்லி ஒன்று வந்துட்டா அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு தெரிஞ்சா ஒத்தனை செய்ய மாட்டான். தெரிந்தானே எங்களோட கவர்மெண்ட் வந்தால் கை வைக்காது, எங்களோட கவர்மெண்ட் வந்து எங்களை காப்பாற்று. இவர் சொன்னார் தானே ராஜபக்ச மாற காப்பாற்றினார் ரணில் விக்ரமசிங்க. ரைட். இப்போ ராஜபக்சையை காப்பாற்ற தேவையில்லை, ரணில் விக்ரமசிங்க இப்போ இல்லை.
இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் செஞ்சு காட்டுங்க. நாமளோட சல்லியா எங்கே தாக்கினே அவங்கள மிஸ் பண்ணினது என்ன, அவங்க நாட்டை பங்க்ளோத் பண்ணி எப்படி எங்கே வஞ்சி எங்கிட்டால வஞ்சி தார செஞ்சா தார ஒர்கெஸ்ட்ரா எல்லாம் உங்களுக்கு இப்போ எடுக்கணும். அதை எடுத்து நீங்கள் அந்த 2-3 monthsக்குள்ளே பப்ளிக் காட்டுங்க. திஸ் இஸ் வாட் எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங். நாங்கள் மட்டும் இல்லை. ஏன் நீங்கள் சொல்கிறீங்க தானே இந்த பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து பேட் மேனேஜ்மெண்ட். அது எவ்ரிபடி ஹஸ் எக்ஸெப்ட். அப்போ அந்த பேட் மேனேஜ்மெண்ட்டை செஞ்ச யாராக இருந்தாலும் தே ஆர் ரெஸ்பான்சிபிளாக இல்லையா? இப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த நிறுவனத்தை எடுத்துக்கொண்டோம் ரூபாயினி வந்து இன்றைக்கி சம்பளத்தை கொடுத்து கொள்றதுக்கு 7 லெவலுக்கு பேத்துட்டுன்னு சொன்னால் என்ன ஆகும்? மிஸ்மேனேஜ்மெண்ட் தானே. அப்போ அங்கே சம்திங் ராங் சம்வே. அப்போ அதை நாங்கள் தேடி பார்த்து அதை சரிப்படுத்தணும். இப்போ நாங்கள் பார்த்தோம் தானே இவங்க வந்த சிறுகு முட்டை குறைஞ்சி, இப்போ முட்டைக்கு என்ன ஆகிச்சு? கோழி முட்டை போடுது இல்லை இப்போ அதானடைஞ்சி எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் போச்சு. 28 ரூபாய்க்கு முட்டை வந்துச்சு, திரும்ப முட்டை விலை கூட்டிட்டு. அப்போ என்ன அன்றுகுமாரை கூட்டினாரா இல்லை அன்றுகுமாரை குறைச்சாரா? ரெண்டும் இல்லை. ஆனால் என்ன செஞ்சாங்க? அனுரை வந்தார், முட்டை குறைஞ்சி. ஆனால் அந்த பேச்சை ஆட்களுக்கு வச்சுக்கொள்ள இல்லாமல் போச்சு. 2-3 நாளைக்கு சரி முட்டை கூட்டிட்டு. அதை மாதிரி வட்டி ஆர்டிஃபிஷியல் வேலையில் இல்லாமல் முட்டைக்கு பின்னால் ஒரு மாஃபியா இருந்ததாக சொல்லப்பட்டு அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா மினிஸ்டர் வந்து 10 ரூபா எடுத்தாருன்னு. ஓகே, இப்போ லேசி தானே வேலை. உடனே அந்த இன்கொயரியை ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவிலேருந்து முட்டை கொண்டே மினிஸ்டருக்கு 10 ரூபா தார் கொடுத்தே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்களே, பண்ணி பப்ளிக்கு சொல்லுங்களே இதான் நடந்துச்சு, இந்த மினிஸ்டர் 10 ரூபா முட்டைக்கு அடிச்சிக்காருன்னு சொல்லி. இந்த கதையை சொல்லி கொண்டிக்காம 10 ரூபா அடிச்சு 10 ரூபா மினிஸ்டர் அடித்தாருன்னு சொல்கிற கதையை செல்லாமல் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டான். மக்களுக்கு தெரியும் உண்மையிலே அன்றைக்கு முட்டை கூடுறது காரணம் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த முட்டையில் மினிஸ்டர் 10 ரூபா அடித்தாருன்னு சொன்னது ப்ரூவ். சி எக்யூஸ் பண்ணுறது லேசி, இட்ஸ் ஆல்வேஸ் ஈஸி. பட் நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டினா தான் உங்களோட க்ரெடிபிலிட்டி இருக்கும். உங்களோட க்ரெடிபிலிட்டி வந்து அல்லச தூஷணை வஞ்சாவைன்னு சொல்லி இருந்தா அதிலே தான் நீங்களும் வைப்பீங்க. நீங்கள் அதில் முடங்கி வைப்பீங்க, வெளியே வரவே மாட்டீங்க. நாட் தட். நாங்கள் ப்ராக்டிக்கலாக 5 கேஸ் எடுப்போம் ஒரு வீக்குக்கு. இந்த 5 கேஸை முடிஞ்சுதான் ரிசல்ட் கோர்ட்டுக்கு போடும், கோர்ட் டிசைட் பண்ணிட்டோம். அவ்வளோதானே. இப்போ யூ கான் கிவ் ஜட்மெண்ட். இப்போ நீங்கள் அந்த அம்பாந்தூரில் போய் கேஸ் கேட்பாங்க அப்படின்லாம் சொன்ன டைம் ஒன்று இருந்துச்சு தானே எங்களுக்கு. அதெல்லாம் வானம். டெமோக்ராட்டிக் ப்ரோசஸ்லேயே நாங்கள் போவோம். ஸ்ரீலங்காவில் கோர்ட்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, நல்ல தீர்ப்பு கிடைக்குது, மக்களுக்கு நியாயமாக, அரசாங்கத்துக்கு விரோதமாக, ஜனாதிபதி பிரதம மந்திரிமாருக்கு விரோதமாக கூட ஜட்மெண்ட் கொடுத்த வரலாறு உள்ள ஸ்ரீலங்கா கோர்ட்ஸ் இருக்கு. அப்போ அப்படியே எடுத்துக்கு நீங்கள் அனுப்பி அங்கனிக்காலே எல்லாத்தையும் டெஸ்டிங் கிரவுண்ட்ஸ் போட்டு எடுத்துக்கின்னு சொன்னால் க்ரெடிபிலிட்டி கூட கூடும். வி ஆர் ஆல்சோ ஃபார் தட். வி வில் சப்போர்ட் யூ. அதுதான் நடக்கணும். அது நடக்காமல் இதை பேசி இந்த 76 வருஷத்துல கேஸை நீ எப்போ நிப்பாட்ட போறீங்க? யூ ஆர் நாட் கோயிங் டு கண்டினியூ திஸ் கேஸ். இந்த கேஸை நிப்பாட்டி போட்டு ஆக்ஷனுக்கு இறங்கி நாங்கள் இந்த நாட்டில் 76 இயர்ஸ் கேஸ் இருந்துச்சு தான். எஸ், வி எக்ஸெப்ட். அதில் அரைவாசி ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கிட்ட தான். நாங்கள் கல்கட்டாஸ்காரனூர் தான். நாங்கள் கல்கட்டாஸ் எடுத்து அடித்தோம், நாங்கள் கொண்டோம், களத்தை அறுத்தோம், வெட்டினோம், பேங்க் உடைச்சோம், சல்லியை கொண்டு போனோம், பேங்க் சல்லியெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போகணும். எல்லாம் உண்மையை ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கொண்டுட்டு இனிமேல் இப்படி நடக்காது. ஒத்தன் கல்லனா எதனால் ஈக்கிறல்லே, காடியனாவும் எதனால் ஈக்கிறல்லே. ரிஃபார்ம்ன்ற ஒரு பீரியட் வரும் தானே. இப்போ நாங்கள் ரிஃபார்ம் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் நல்ல ஆட்கள். தேசிய மக்கள் சக்தி அப்படித்தானே சொல்கிறது. இல்லை, அதுதான் எங்களுக்கு ஓணும். யூ கான் டூ த சேம் மிஸ்டேக். நோ. இப்போ அன்றைக்கு ரெவல்யூஷன் பண்ணின மாதிரி அன்றைக்கு பணத்தை தூக்கி போயிடாததுக்கு இப்படி கண்டிஷன் போட்ட ஆட்கள் இப்போ நல்ல பணத்தை பயமில்லாமல் தோளில் வச்சுக்கோ போங்க இப்படி சொல்கிற அளவுக்கு வந்தால் அவங்க ரிஃபார்ம் ஆகினேன்றது தான் எங்களுக்கு அர்த்தம். விஐபி வேறு அந்த காலத்தில் இருந்து மிக மாட்டார், பிறந்து மிக மாட்டார். பட் அவர் இப்போ அந்த அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற சுட்டி எங்களுக்கு அந்த ஸ்டோரியை செல்ல வேண்டியது. இப்போ உள்ள புதிய ஜெனரேஷனுக்கு இது ஒன்றும் தெரியாவே. அதுதானே புஸ்தம் அடிக்கிற வந்து எல்லாம் கால் மார்க்ஸும் லெனினையும் போட்டு அடித்து கொடுக்குற புஸ்தம் இல்லை என்றால் 2K கிட்ஸினுடைய தாக்கம் அதிகம் இந்த ஆட்சி மாற்றத்தில். அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டால் ப்ராக்டிக்கலாக இந்த நாட்டோட ஹிஸ்ட்ரி தெரியாமல் போனது தான் ஒரு ரீசன். ஹிஸ்ட்ரியை ஒழுங்காக படிச்சிருந்தாங்கன்னா, ஸ்கூலில் சொல்லி கொடுத்திருந்தாங்களா, இந்த இன்சர்ஜென்சிக்கெல்லாம் காரணம் இவங்க தாண்டு யாரும் ஓட் பண்ண போகிறது இல்லை. ரைட். இப்போ எல்டிடி வந்து நாளை பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்தால் தமிழ் மக்கள் சரி வாக்களிப்பாங்களா? இல்லை. அதனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இன்றைக்கி நாட் டு கிரிட்டிசைஸ் எனிபாடி, பட் கிரிட்டிசைஸ் பண்ண போக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். நாங்கள் ஒரு விரலை நீட்ட போகல, மற்ற 4 விரலும் எங்களுக்கு தான் நீட்டி கொண்டிருக்குது.
ஸோ வி ஹேவ் டு டெல் மிஸ்டேக் பண்ணிட்டோம், வி சரண்டர் டு த பப்ளிக். எங்களால் நிறைய மிஸ்டேக் நடந்துட்டு, அந்த மிஸ்டேக் திரும்ப வராது. பட் நவ் லெட் அஸ் ஆல் கெட் டுகெதர் அண்ட் கம். அன்றகுமார் வந்துட்டீங்களா? எஸ், வி வில் சப்போர்ட் யூ. நான் வந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் தானே, பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்தாலும் கூட நல்ல ப்ரொபோசல்ஸ் கொண்டு நிச்சயமாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எவ்ரிபடி வாண்ட்ஸ் அ ப்ராஸ்பரஸ் ஸ்ரீலங்கா. ஒரு நல்ல ஒரு நாடு, எல்லாத்துக்கும் நியாயமாக நடந்து கொள்ள நாடு, எல்லா இன மக்களுக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ், மைனாரிட்டி டிஸ்கிரிமினேஷன் ஏலாம். அந்த மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு தானே. நாங்கள் மைனாரிட்டி வெளியிறங்கி போயிடலாமல் அப்படியெல்லாம் கஷ்டம் இருந்துச்சு. இந்த இனிமேல் அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் வரையலாம். ஆல் ஈக்குவல். பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு அரசாங்கம் பாராளுமன்றத்தை, அதாவது அரசாங்கத்தை அமைப்பதில் ஜனாதிபதிக்கு எதிர் நெருக்கடி நிலைமைகள் வருகின்ற பொழுது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டமைப்பு ஜனாதிபதியை வலுப்படுத்துகின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, அந்த கேட்குற கண்டிஷனை பார்க்கணும். இப்போ கண்டிஷன் இப்போ இப்படி தானே, எந்த டைம்லேயும் எவருக்கும் பேர் சப்போர்ட் பண்ணிடும். உங்களுக்கு அதில் பேர் மினிஸ்ட்ரி எடுக்கவோ பொசிஷன் எடுக்கவோ தேவையில்லை. இப்போ ரணில் விக்ரமசிங்க தனியாக ஒரு ஆளாக வந்து பார்லிமெண்ட்டில் சப்போர்ட் எடுத்தார். 134 பேர் சப்போர்ட் பண்ணாங்களா? பண்ணாங்க. தெரிஞ்சியும் சப்போர்ட் பண்ணாங்க. அன்றைக்கு அவரை கிரிட்டிசைஸ் பண்ண ஆக்கள் தான் கூட சப்போர்ட் பண்ணாங்க போர்ட்டுவேலேருந்து. ரைட். அப்போ அந்த நேரம் அவரோட இருந்த ஆட்கள் 40 பேர் இருந்தாங்க தானே. ரணில் விக்ரமசிங்கோட இருந்த ஆட்கள் தானே சஜித் பிரேமதாஸ் இருக்கிறாங்க இப்போ. அப்போ அவங்க கூட ஒப்போஸ் பண்ணாங்களே, சஜித் பிரேமதாஸில் நின்று ஒரு சப்போர்ட் பண்ணலே. இப்போ இன்றைக்கு பண்ணின அக்யூசேஷன் சஜித் பிரேமதாஸ் என்னென்னா அவர் போட்டு அடைந்தார். அப்படியே போட்டு அடைக்கிறது காரணம் என்ன? நீ சப்போர்ட் பண்ண சுற்றி, நீ அன்றைக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா. எனக்கு அதுக்கு 2015 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகல 40 மெம்பர்ஸ் தானே பார்லிமெண்ட்டில். சரிங்களா? அப்போ கவர்மெண்ட் செய்யலையா? செஞ்சுட்டு தான் எலெக்ஷனுக்கு போனாங்க. அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக சரி, அது மற்ற 2.5 years பேத்திருக்கும் தானே, மற்றவங்க தேவையில்லை. அப்போ அதை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண போகல நீங்கள் ராங்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அவர் போட்டுவோட இருந்தார். போட்டுவோட போக வேண்டிய காரணம் தாரு நீ தான். பின்னே கூட நொமினேஷனில் இவ்வளோ பிரச்சனை எஸ்ஜேபிக்குள்ள பெரிய பிரச்சனை போய்க்கும். எல்லா கட்சிகளும் முஸ்லீம் காங்கிரஸ் பெரும் பிரச்சனை சந்தித்து முஸ்லீம் காங்கிரஸ்ல இப்போ பாருங்களேன், கேண்டில் எல்லாம் போஸ்டர் அடிச்சுக்கிறத பாருங்களேன். ஹலீம் ஹக்கீம் அப்படியேப்பா, தமிழ்லையும் சிங்களத்துலையும் ரெண்டுலேயும் போட்டி ஹலீம் ஹக்கீம் அப்படியேப்பா. இப்போ அந்த லெவலுக்கு இப்போ மக்கள் போகிறாங்க தானே. அது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு வெற்றியாக நீங்கள் பார்க்கவில்லை. அந்த அலையை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாதா? நீங்கள் சொல்கிறீங்க தேசிய அவங்களே இந்த போஸ்டர் அடிச்சிக்கீங்களா? இல்லை, தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த அலை இந்த வெற்றிக்கு பின்னர் இந்த நீண்ட காலமாக மக்களை தவறாக வழிநடாத்தியவர்களுக்கு எதிரான மக்கள் எழுச்சி தோன்றியிருக்கிறது. இல்லை, இப்போ இந்த கொஞ்ச நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீட்டிங்கு கல் அடிக்கிறாங்க, செருப்பால் அடிக்கிறாங்க, பூ போடுறாங்க. இதெல்லாம் யாரும் செஞ்சது இல்லை. மக்களுக்கு கொடுக்குற ப்ரொமிஸை வச்சு தானே. இப்போ நீங்கள் ஒரு ஏரியாக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸை கொடுத்து நீங்கள் ஓட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்கள் போனால் உங்களுக்கு இது நடக்கும். இது தானுங்கிட்ட பொலிட்டிஷியன் மிச்சம் பேர் மிஸ்டேக். நீங்கள் வில்லேஜுக்கு போகிறே ஆஃப்டர் 5 years, ரைட்? அப்போ நீங்கள் ப்ரொஜெக்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரியை வச்சு ப்ரொஜெக்டுக்குள்ளே போட்டு அனுப்பினா மக்களுக்கு உங்களுக்கு தெரியா அடுத்த 5 yearsக்கு அவரோட ஓட்டு இல்லை அமைக்கும். அவரோட ஃபேமிலியில் வேறு ஆட்கள் தான் இப்பாங்க ஓட்டு. நீங்கள் வரவே இல்லையே ஒன்றுக்கும். இப்போ இந்த எலெக்ஷனில் பாருங்கள், more than 40 or 50 MP is not contesting. No, அதே மக்கள்கிட்ட போயலாம். விரக்தி. நன்றி. இன்னும் சொற்பினர்கள் தான் இருக்கிறது. அவர் ஒரு நடைமுறை சார்ந்த விமர்சனம். அவர் பெரிய விடயம் என்னவென்றால், அசாத் சாலியுடைய கருத்தில் நாங்கள் இந்த சிஸ்டம் சேஞ்சை தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் என்கின்ற அதற்காக நாங்கள் அவருக்கு சபாஷ் போடலாம். நீங்களும் அந்த சிஸ்டம் சேஞ்சிற்காக தயாராக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற முக்கியமான விடயம், எலிகேஷன் என்று சொல்லுகிற குற்றப்பத்திரிகை என்பது மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், ஆட்சியை அமைத்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் தீர்வு சொல்லுகிற தருணம். ஆகவே அந்த புள்ளியிலிருந்து நீங்கள் இந்த தீர்வினை எப்படி, உதாரணமாக உற்பத்தி, இந்த நாட்டினுடைய இடதுசாரி விடயத்திலேயே நான் வருகிறேன் என்றால்,
நியோ மார்க்சிஸ்ட் பிரசிடென்ட் அனுரகுமார திசாநாயக்க என்றுதான் சர்வதேச ஊடகங்கள் ஜனாதிபதிக்கு அடைமொழி வழங்குகின்றன. இலங்கை வரலாற்றில் ஒரு ஜனாதிபதிக்கு இப்படி ஒரு அடைமொழி வழங்குகின்ற முதலாவது சந்தர்ப்பம். ஆகவே இங்கு சித்தாந்தங்கள் பற்றிய தெளிவும் புரிதலும், நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நீங்களே சொல்லிவிட்டீர்கள், இளையோடி இருந்தது, ஆனால் நாங்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை என்று. ஆனால் பொது தேர்தலில் மக்களிடம் நீங்கள் அந்த சித்தாந்தத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதில் ஒரு தீர்வு, ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான, ஒரு ஊழலுக்கு எதிரான, ஒரு முறைமை மாற்றத்திற்கு ஆதரவான ஒரு 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 சித்தாந்தம் எங்களிடம் இருக்கிறது, நாங்கள் இதனை செய்வோம் என்பதில் ஒன்றும் பிழை இல்லை, அதில் ஒன்றும் ஒரு குற்றமனம் கிடையாது. ஆகவே நீங்கள் தற்பொழுது முக்கியமான விடயம், அவர் சொன்னது போல் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக மக்கள் இது கால வரையில் பயன்படுத்தாத வாசகங்களை பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது விரக்தி என்கின்ற விடயமாக இருந்த போதிலும் அரசியல் நாகரீகம் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டிய விடயத்திலும் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது. இந்த இடைவெட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் மீள அந்த இடதுசாரி என்ற அந்த நியோ மார்க்சிஸ்ட் பிரசிடென்ட்ன்றது உண்மையில் வரவேற்கத்தக்கது. அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி பிழை அல்ல, அதனை தெளிவுபடுத்தி இருக்கிறேன் நான் நினைக்கின்றேன். அதாவது அதை நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் அதை மறைத்து சொல்லவில்லை, அதனை சொல்லி இருக்கின்றோம் மக்களுக்கு விளங்குகின்ற பாசையில். இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் நடைமுறையில் மக்களுக்கு விளங்குகின்ற பாசையில். அதனை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றேன். உண்மையில் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை கொஞ்சம் குரூசியலாக சொல்லணும். இந்த முறை சகோதரர் அசத் சலீம் ஞாபகப்படுத்தினது மாதிரி ஒரு 30 சொச்சம் அதற்கு மேலா இப்போ பாட்டாளி சம்பு பிரணவுக்கு அவரும் கேட்பதில்லையாம், வீரவன் சார் அப்படி பெரிய ஒரு அணி அதாவது இந்த முறை கண்டெஸ்ட் பண்ணதில்லை. மட்டும் 10 பேர் இந்த முறை கண்டெஸ்ட் பண்ணதில்லை. அவர்கள் சம்பிகை இப்போ கோச்சிங் போனார் தானே எஸ்ஜிபியோடு, அவரோட 10 பேர் நாமினேஷன்லேருந்து விட்டுருவாங்க. அது ஒரு வெளிப்பாடு. அவர்களுக்கு மக்கள் விழித்து கொண்டார்கள். அதற்காக நாங்கள் அதாவது அடிப்படையில் செய்தது 2 விடயம். ஒன்று, இந்த ஆட்சி முறைமை எப்படி நடக்கின்றது, மக்களுடைய வரிப்பணத்திற்கு இதுதான் நாங்கள் சொல்றோம். அதாவது ஒரு நாங்கள் பிரஜைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம், இன்னும் அது முடியவில்லை. நாட்டில் பிரஜைகள் ஒரு அடிமைகளாக இருந்த மக்களை பிரஜைகளாக மாற்றி கொண்டிருக்கின்றோம். அவர்களிடமிருந்து இதுவரை காலமும் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இவர் சொன்னார், ரணில் விக்ரமசிங்க மாற்றம் செய்வதற்குரிய காலப்பகுதியில் அல்ல வந்த மக்களுக்கு தின்ன கொடுக்கிறதுக்குன்னு சொல்லி மக்கள் எல்லோருக்கும் அப்படித்தான் சொல்லி வைத்திருந்தார்கள். மக்களே, உங்களுக்கு தின்ன தருபவர்கள் இந்த ஆட்சியாளர்கள், இவர்கள் போய் உழைத்து, இவர்கள் ராட்சதர்கள், இவர்கள் போய் அவர்கள் உழைத்து அவர்கள் பாடுபட்டு வியர்வை சிந்தி தான் மக்களுக்கு சோறு போடுவது, மக்களுக்கு பாடசாலைகள் கட்டி கொடுப்பது, மக்களுக்கு பாதை போட்டு கொடுப்பது, இப்படித்தான் மக்களுடைய மனங்களில் பதிந்திருந்தது. அந்த எதிர்பார்ப்பில் கொஞ்சம் உடைவோடு தான் இந்த பாராளுமன்ற தேர்தலையும் அந்த எதிர்பார்ப்போடு தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்தார்கள், எதிர்கொள்ள போகின்றார்கள். அதை நான் சொன்னேன், கல்ச்சர் மாறி இருக்கிறேன்னு சொல்லி. மக்களுக்கு இப்பொழுது தெரியும், நீங்கள் அல்ல தின்ன போட்டவர்கள், எங்களுடைய வரிப்பணத்தை தின்றவர்கள் தான் நீங்கள். எங்களை ஒக்டோபஸ்கள் போன்று, நான் பல இடங்களில் சொல்ல, ஒக்டோபஸ்கள் போன்று இரத்த உறிஞ்சிகளாக இருந்து கொண்டு உறிஞ்சி தின்றவர்கள். உறிஞ்சி திண்டுதான், அதாவது கடைசியாக ஒரு அறிக்கை குறிப்பிடுகின்றது, 100 பேரில் 68 பேர் 3 நேர உணவை சரியாக உண்ணாதவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள். பாடசாலைகளிலே பிள்ளைகள் வருகின்றார்கள் சரியாக உணவு எடுக்காமல். அவருடைய காலணிகளை பார்த்தால் எங்களுக்கு தெரியும், பார்ப்பதற்கு கவலையாக இருக்கின்றது. இந்த ரப்பர் பாதணிகளை போட்டு கொண்டு வருகின்றார்கள். அந்த நிலைமைக்கு எங்களை கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுக்கு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. பலர் மேடை போட்டு சொல்லி இருந்தார்கள், நாங்கள் வந்தால் விபச்சாரத்தை சட்டமாக்குவோம் என்று. உண்மையில் என்ன செய்திருந்தார்கள் என்றால், ரோட்டுக்கு ரோட் அந்த ஸ்பா என்று போன்று பல இடங்களில் அது நடக்கின்றது. மக்கள் தங்களுடைய உடலை விற்று தின்னுகின்ற அளவுக்கு, உடலை விற்று தன்னுடைய வயிற்று பசியை போக்கிக் கொள்ளுகின்ற அளவுக்கு, தங்களுடைய மானத்தை விட்டு அளவுக்கு இந்த நாட்டு மக்களை அவர்கள் மாற்றி வைத்திருந்தார்கள். நாங்கள் சட்டமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களே அந்த நிலைமைக்கு மக்களை ஆளாக்கி வைத்திருக்கின்றார்கள்.
எங்கள் மீது சேறு பூசினார்கள். அதே போன்று ஒரு சேறு பூசினார்கள். நாங்கள் வந்தால் இந்த நாட்டினுடைய அதாவது ஒரு பெருநாளை 2 பெருநாளை ஒரு பெருநாளாக்குவதாகவும் பெருகராவை செய்யவிடு அதாவது என்னென்றா அந்த அதாவது மத கிரியைகளை நாங்கள் தடுப்போம் என்று மத சுதந்திரத்தை இல்லாமலாக்குவோம் என்று சொன்னார்கள். அவர்கள் மத சுதந்திரத்தை இல்லாமலாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதாவது மனிதர்களுக்கு அவர்களுடைய மதத்தை பன்சலைக்கு செல்வதற்குரிய நேரம் இல்லை. வயிற்றுப்போகத்தோடு போராடி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய 3 வேளை உணவை அல்லது ஒரு வேளை உணவை பாதுகாத்துக் கொள்ள. இதுதான் உண்மையில் பாதுகாப்பு என்பது. பாதுகாப்பு என்பது பட ஷோ அல்ல. அந்த 2 டிஃபெண்டர்களை போட்டுக்கொண்டு முன்னுக்கும் பின்னுக்கும் போறதல்ல. உணவு பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அடிப்படை அவர்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படும். எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம், வரி தருகின்ற மக்களிடம் நாங்கள் அவர்களுடைய உணவுக்காக வரி எடுப்பதில்லை. அதனை நாங்கள் அதனை எங்களுடைய ஆட்சி அதாவது நாங்கள் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய இதை எடுத்திருக்கின்றோம். எங்களுடைய ஒரு பாராளுமன்றம் தேவை. பாராளுமன்ற தேர்தலை வைத்தது ரல்லைக்கு ஓட்டெடுப்பதற்கு அல்ல. இருந்த பாராளுமன்றம் எங்களுடைய மேனிஃபெஸ்டோவுக்குரிய பாராளுமன்றம் அல்ல. இருந்த பாராளுமன்றம் அது ஒரு ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வந்த பாராளுமன்றம், அதாவது புகட்டுவ பாராளுமன்றம். அவர்கள் இப்பொரு அதாவது ரணில் விக்ரமசிங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார் தேர்தல் காலங்களில். சஜித் பிரேமதாசா தான் காரணம் அனுர வெற்றி பெறுவதற்கென்று. அதில் அவர் சொன்னது என்னவென்றால், இப்ப அவர்களுக்கு இடையில் ஒரு சண்டை. தங்களுடைய அந்த ஆளும் வர்க்கத்திடமிருந்து மக்களுடைய கைக்கு அதிகாரம் போகின்றது. அந்த அதிகாரம் போவதற்கு யார் காரணமாக இருந்தார் என்று ஒரு சண்டை. அவர் குற்றஞ்சாட்டுகின்றார் சஜித் காரணம் என்று. அதை அவர்களுக்குள்ளால் அதை வைத்துக் கொள்ளட்டும். இவர் சொல்லுகின்ற பொழுது அந்த விடயம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அதாவது ஆளும் வர்க்கத்திடமிருந்து நிச்சயமா அதை உணர்ந்திருந்தார்கள். ஆளும் வர்க்கத்திடம் இருந்து மக்களுடைய கைக்கு அதிகாரம் போகின்றது என்பதனை அவர்கள் அப்போது உணர்ந்துட்டார்கள். ரைட். அதோட இன்னொரு வெளிப்பாடு தான் நான் சொல்ல வந்தது. அதாவது இந்த தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணாமல் இருப்பது போன்று, இப்பொழுது சகோதரர் ஆசாச்சாலி பேசுவது போன்று இப்பொழுது ஒரு பேச்சை தொடங்கி இருக்கின்றார்கள். நாங்களும் மாற்றத்தை விரும்புகின்றோம், நாங்களும் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரு தேசிய அந்த முறைமைக்குள்ளால் இருந்து உருவாக்க முடியாத அந்த தேசிய கொள்கை, நாங்கள் அதனைத்தான் சொல்லுகின்றோம். கல்விக்கு என்ற ஒரு தேசிய கொள்கை நிச்சயமா அதனை நாங்கள் வரைந்து வைத்திருக்கின்றோம். இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் பெரும்பான்மையை தான் கேட்கின்றோம். நாங்கள் 2/3 என்று நாங்கள் சொல்வதில்லை, பெரும்பான்மையை கேட்கின்றோம். பெரும்பான்மையை அடைந்ததற்கு பின்னர் 2/3 மக்கள் தந்தால் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அனைவருடைய நாங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்போவது நாட்டினுடைய நலனுக்கு உரிய கொள்கைகள். அதற்கு சப்போர்ட் பண்ணுவதற்குரிய தார்மீக கடமை எதிர்க்கட்சிக்கும் இருக்கின்றது. எல்லோருடைய விருப்பத்தோடும் தான் இந்த நாட்டை நாங்கள் இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களுடைய விருப்பத்தோடும் தான் இந்த நாட்டை மாற்றப் போகின்றோம், செயற்படுத்த போகின்றோம். அதனை ஒரு முறை சொல்லி வைக்க வேண்டும். அதை இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். அவர் திருப்ப ஞாபகப்படுத்தினார். எங்களுக்கு எப்பொழுதும் சொல்லுவோம், என்பிபி என்பது எப்படி உருவாயினது என்பதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த நாட்டினுடைய ஒரு தேசிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த நாட்டின் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து நாங்கள் இதனை உருவாக்கி இருக்கின்றோம். அதிலே அதாவது ஜேவிபி ஒரு பார்ட்னர். நாங்கள் கடந்த காலங்களில் அவர்கள் செய்தவற்றை அதை நன்கு விளங்கி வைத்திருக்கின்றோம். சகோதரர் சொன்னது போன்று இந்த இளம் தலைமுறையினருக்கு, 2 கிட்ஸுக்கு வரலாற்றை சொல்ல வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய கைக்கு ஆட்சி வந்து இருக்கின்றது, வரலாற்றை சொல்லுவோம். அந்த நடந்த விடயங்களில் இந்த நாட்டிலே ஜேவிபியினருக்கு அல்லது இளைஞர்களுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு விடவில்லை. என்னை போன்ற சாதாரண கிராமங்களில் பிறந்து வளர்ந்த சாதாரண குடும்பத்தில் வளர்ந்தவர்களுக்கு ஒரு கட்சியினுடைய ஒரு செயற்குழு, தேசிய செயற்குழுவில் அங்கம் வகிப்பதற்கு முடியுமா? அந்த சாதாரண கட்சிகளுக்குள்ளால் இந்த தேசிய பட்டியலில் இடம்பெற முடியுமா? ஒரு சாதாரண மனிதன் நான், சாதாரண ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த எந்த பெரிய பொருளாதார பின்னணியும் இல்லாத ஒருவர் முடியுமா? எத்தனையோ முகங்கள் இப்பொழுது அந்த இதையெல்லாம் உடைத்து கொண்டு இங்கே வந்திருக்கின்றார்கள். இதனை வரவிடவில்லை. 88, 89 என்பது அது ஜேவிபி கலவரம் அல்ல, யுஎன்பி கலவரம். அதனை உருவாக்கியவர்கள்
அதனை உருவாக்கி அதுக்கு மூலம் போட்டவர்கள் ஜெயவர்தன, அதனை கொண்டு சென்றவர் ஆர் பிரேமதாச, அதிலே முக்கிய பங்காற்றியவர் இந்த ரணில் விக்ரமசிங்க. அது பேசப்பட்டு கொண்டிருக்கிற நிச்சயமாக அது சம்பந்தமான விசாரணைகள் நடக்கும், அது சம்பந்தமான வரலாறு திருப்பி எழுதப்படும். அதற்குள்ளால் குளிர் காய்ந்தவர்கள், இந்த இளைஞர்களை கொண்டவர்கள், அதற்குள்ளால் என்ன சொல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான். இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க இல்ல உங்களோட பாலிசியை பத்தி இப்ப நீங்க சந்திரிகாட காலத்துல சந்திரிகாட சேர்ந்து கேட்டீங்க தானே, எத்தனை சீட் உங்களுக்கு கிடைச்சிச்சு? இல்ல அது இல்ல, நீங்க சொல்ல வர விஷயத்தோட உங்களுக்கு கூட கிடைச்சிச்சு தானே. அப்ப ஏன் இல்ல நீங்க சொல்வது பப்ளிக்கா ராங்கா கூட நீங்க சொல்றது மிஸ்டேக் பண்ண காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டீங்க. என்னுடைய சந்தர்ப்பத்தில் மிஸ்லீடிங் நீங்க சொல்றீங்க ஒரு யூத்துக்கு இடம் கிடைக்கல, எஸ் ஒரு ஆள் வர கிடைக்கல. அப்ப எப்படி உங்களோட பாலிசி சரியில்லாம இருந்தீர்கள்? உங்களோட பாலிசி கொண்டு டயரில் போட்டு குவித்தீர்கள். அதனால் இந்த நாட்டினுடைய கல்வி திட்டத்தையும் கல்வியும் படுகொலிக்கு தள்ளீர்கள். அந்த பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களாக வர வேண்டியவர்கள், இந்த நாட்டின் தலைவர்களாக வர வேண்டியவர்களை ரோட் வழியை கொண்டு உயிரோடு கொண்டு விஜய் வீர அவர்களை உயிரோடு தான் அவர்கள் அதற்கு சாட்சி சொல்லி இருக்கின்றார்கள். உயிரோடு போட்டு எரித்தார்கள். அதே போன்றுதான் இந்த நாட்டினுடைய கற்ற இளைஞர்களை உயிரோடு போட்டு கொளுத்தினார்கள். அதன் விளைவு என்ன? ஜனசவிய 1000 ரூபாய்க்கு ஆசிரியர்களை நியமித்தார்கள். ஏலெவல் கூட தகுதி இல்லாத ஆசிரியர்கள் நியமித்து இந்த நாட்டினுடைய கல்வியை குட்டிச்சுவராக்கினார்கள். இன்னும் கூட அந்த சம்பள முரண்பாட்டை தீர்த்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது, அந்த கல்வி முறைமையை மாற்றிக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதனை யாரும் பேசுவதில்லை. நாங்கள் தெளிவாக நான் என்னுடன் கேட்கின்ற இடங்களெல்லாம் நான் தெளிவாக பேசுகின்றேன். நிச்சயமாக நாங்கள் இப்பொழுது ஆட்சி எங்களுடைய கையில் வந்திருக்கின்றது. இதுவரை காலமும் அந்த ஆட்சி எங்களுடைய கையில் இருக்கவில்லை. நாங்கள் இந்த வரலாற்றை திருப்பி எழுதுவோம், நடந்த உண்மைகளை சொல்லுவோம். இந்த 76 வருடங்களுக்குள்ளால் நடந்த அத்தனை அரசியல் படுகொலைகள் பற்றிய உண்மையை இந்த நாட்டுக்கு நாங்கள் எழுப்போம். இந்த நாட்டின் ஊழல்களை மட்டுமல்ல, களவுகளை மாத்திரமல்ல, நடந்த அத்தனை கடைசியாக நடந்த இந்த பாஸ்குரிதா இந்த இதுவரைக்கும் நாங்கள் அதனை வெளிப்படுத்துவோம். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவோம். இந்த பாராளுமன்ற தேர்தலிலே விட வேண்டாம். நீங்கள் இந்த மாற்றத்திற்கு ஒன்றிணைந்த இளைஞர்கள், இந்த மாற்றத்துக்கு ஒன்றிணைந்த நாட்டு மக்கள், இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் நீங்கள் இந்த மாற்றத்தோடு ஒன்றிணைந்து இருங்கள். இது மக்களுடைய ஆட்சி. நிச்சயமாக மக்கள் பாராளுமன்றம் வருகின்ற நவம்பர் 14ஆம் தேதி நிறுவப்பட போகின்றது என்பதை நான் இறுதியாக பார்லிமெண்ட்டும் கிடைக்கிறது பிரச்சனை இல்லை. பவலுக்கு பிள்ளைகளுக்கு தின்றதுக்கு இல்லைன்னு சொன்னார். மிட் டே மீல் ப்ரோக்ராமை பற்றி அவருக்கு தெரியாமல் இருக்கும். எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் சாப்பாடு கொடுக்கப்படுவது. ஆனால் இப்போ அது இல்லைன்னு சொன்னால் 3 ஊத்து சரின்னு நீங்கள் கொடுங்க. உங்களோட கவர்மெண்ட் தான் நிச்சயமாக உணவை மாட்டு மக்களுடைய உணவு, கல்வி, சுகாதாரம் இது அரசினுடைய பொறுப்பு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விட மாட்டோம். வரலாறு மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது போல் இன்று யார் அரசியலுக்கு வந்தாலும், பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டாலும் மக்கள் ஒரு பெரும் மாற்றத்தை, நேர்மையை, நாணயத்தை அரசியல்வாதிகளிடம் எதிர்பார்க்கிறார்கள். பொறிமுறை மாற்றம் ஒன்றுக்கான மக்கள் ஆணை கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பொறிமுறையை வழங்குவது அரசியல் தலைமைகளுடைய கருத்து. அதுதான் அஸ்திரம் என்று சொல்லுகின்ற செய்தி, அல்லது ஒரு திடசங்கற்பமாக கூட நாம் அதனை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சூடான உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்ச்சியாக இன்று அஸ்திரம் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய கலையகத்துக்கு வந்து காத்திரமான கருத்துக்களை வழங்கிய தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் என்எம் இக்ராம் அவர்களுக்கும், அதேபோன்று தேசிய ஐக்கிய முன்னணியினுடைய தலைவரும் தற்பொழுது இருக்கின்ற எதிர்வரும் பாராளுமன்ற வேட்பாளருமாகிய அசாத் சாலி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்ச்சிக்கு தயாரிப்பாளர்களாகிய சசிகாந்த் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அஸ்திரம் அடுத்த வாரமும் தன்னுடைய குருஷேஸ்திரத்தில் சந்திக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.